கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானம் நமக்கு உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. அதை கேதுருமர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுருமர தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லீபனோன் வனம், லீபனோன் வனம் என்கின்ற இந்த ஒரு மகிமையான அனுபவத்தில் இன்றைக்கு தேவன் நம்மை நடத்துவாராக. லீபனோன் என்று சொன்னால் ஒயிட்னஸ் என்று அர்த்தம். ஒயிட்னஸ் என்றால் வெள்ளை என்று அர்த்தம். சாலமோன் ராஜாவுடைய நாட்களிலே தேவன் ஒரு மகிமையான காரியத்தை சாலமோனுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தார். எல்லா விதமான காரியத்திலும் மகிமையை கொடுத்திருந்தார். சாலமோன் ராஜாவுடைய நாட்களிலே சாலமோன் ராஜாவுக்கு இருந்த அந்த வல்லமை, அந்த மகிமையை அதற்கு முன்பதாக வேறு எந்த ராஜ்யத்திலும் இருந்தது இல்லை. சாலமோன் ராஜாவுக்கு பின்னாடி இன்னொரு ராஜ்யமும் அப்படி இருந்தது இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சாலமோன் ராஜாவுடைய நாட்களில் ஒரு பரிபூர்ணத்தை தேவன் கட்டளையிட்டார். இங்கே லீபனோன் வனம் என்கின்ற தன்னுடைய அரண்மனையை சாலமோன் ராஜா கட்டினார். லீபனோன் வனம் என்பது தன்னுடைய வீடு, அவருடைய வீடு. தேவாலயத்தை கட்டினது யார் என்றால் சாலமோன் ராஜா தான் தேவாலயத்தை கட்டினார். தாவீது ராஜாவுடைய இருதயத்துக்குள்ள தேவாலயம் கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அநேக இரத்தத்தை சிந்தினபடினாலே தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் அந்த கட்டளை கொடுக்காமல், உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் என்னுடைய ஆலயத்துக்கு எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் என்ன பண்ணார்னா தாவீது கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ இங்கே சாலமோன் வந்ததுமே சியோன் மலையில், அந்த மோரியா மலையில், சியோன் மலையில் தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் ராஜா கட்டினார். சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டிவிட்ட பிற்பாடு தன்னுடைய அரண்மனையை கட்டினார், தன்னுடைய வீட்டை கட்டினார். தேவனுடைய நோக்கமே என்ன? தேவனுடைய பிரசன்னமே என்னவென்றால் குடும்பம். தேவனுடைய நோக்கமே குடும்பம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், இதுதான் தேவனுடைய பிரதானம். தேவனுக்கு போய் ஒரு கோயிலை கட்டி தேவனுக்கு விலை உயர்ந்த பொன்னினாலும் பசும் பொன்னினாலும் நல்ல முத்துக்களினாலும் அந்த தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிறதுல தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த ரகசியம் எப்படி சாலமோனுக்கு கிடைச்சது? தன்னுடைய அரண்மனைக்கு, மை ஓன் ஹவுஸ். அது ஆங்கிலத்தில் வாசியமாத 1-2 வசனங்களை ஆங்கிலத்தில் வாசிக்க பார்க்கலாம். வேகம் எடுத்து வாசி. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2. இன்னும் எடுக்கலையா? First King chapter 7 verse 1 and 2. But Solomon was building his own house. ஓன் ஹவுஸ். நல்லா கவனிங்க. தன்னுடைய சொந்த வீட்டை சாலமோன் கட்டினார். நல்லா கவனிங்க, தான் முக்கியம். எப்போ ஒரு சாலமோன் கட்டினார்? தொடர்ந்து வாசிமாத. His own house 13 years and he finished all his house. அவர் 13 ஆண்டு காலமாக, 13 வருஷமாக அவர் தன்னுடைய வீட்டை கட்டினார், தன்னுடைய அரண்மனையை கட்டினார். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமத்தின் புத்தகம் அதில் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்துக்கு ஒரு அரண்மனையும் கட்ட நிர்ணயம் பண்ணி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலயம் என்பது தனி கிடையாது. அது வீட்டோடு சேர்ந்தது, அது வீடு சம்பந்தப்பட்டது. தேவனுடைய ஆலயம் என்பது இது சாலமோன் கட்டின இந்த தேவாலயம் எதை காண்பிக்கிறது என்றால் நம்முடைய சரீரத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு புதிய ஏற்பட்ட காலத்தில் நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
உங்கள் சரீரமே தேவன் தங்குற ஆலயம். சாலமோனுடைய மனதில் என்ன நிர்ணயம் பண்ணினார்? ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள தேவன் வந்து விடுவாரே ஆனால், பரலோகத்தின் தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள அவனுக்குள்ள விசுவாசம் வருமேனா அவன் வீடு கட்டப்படும், அவன் அரண்மனை கட்டப்படும், அவன் வீடு கட்டப்படும். சாலமோன் தன்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன நிர்ணயம் பண்ணியிருந்தார் என்றால், தேவனுடைய ஆலயத்தையும் தனக்கு ஒரு அரண்மனையும், தன்னுடைய வீட்டை, நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், என்னுடைய வீட்டையும் கட்ட நான் நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணினார். எத்தனை வருஷம் கட்டினார் இந்த ஆலயத்தையும் இந்த அரண்மனையும்? இதே 2 நாளாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 8 1வது வசனம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையும் கட்ட 20 வருஷ காலம் சென்றது. எத்தனை வருஷம் சென்றுச்சா? அது என்ன 20 வருஷம்? தான் அரண்மனையை கட்டுறதுக்கு 13 வருஷமும், தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு 7 வருஷமும். அந்த வசனத்தையும் வேகமாக வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் கடைசி 2 வசனம். 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டங்களின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. கரங்களை உத்தரவு சொல்லாமா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கொண்டார் சாலமோன்? 7 வருஷம். அங்கே சொல்லியிருப்பாரு, நான் என் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுறேன், இந்த ஆலயம் பெரியதா இருக்கும், என்ன என் தேவன் பெரியவர். ஆக பெரிய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு 7 வருஷத்தை எடுத்துக்கொண்டார். தான் வீட்டை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கொண்டார்? இப்ப வாசி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் தன் அரண்மனை முழுவதும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையை கட்டினான். அன்பான தேவஜனமே, கர்த்தர் எனக்கு ஃபர்ஸ்ட், என் தேவன் எனக்கு முதன்மையானவர். அவர்தான் பரலோகத்தின் தேவன் என்கின்ற வெளிச்சம் யார் யாருடைய இருதயத்துக்குள்ளாம் வந்திருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய ஆலயம். தேவன் மேல அன்பு கூறுகிற இந்த அனுபவம் வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, அவருடைய வீடு லீபனோன் வனம். இந்த லீபனோன் வனம் என்பது, லீபனோன் என்று சொன்னால் லெபனான், இன்னைக்கு இருக்கிற லெபனான் தேசம். அந்த லெபனான் தேசம் அது இஸ்ரவேலுடைய எல்லைக்கு உட்பட்டது தான். தன்னுடைய அரண்மனைக்கு இவர் என்ன பெயர் வைக்கிறார் என்றால், சாலமோன் என்ன பெயர் வைக்கிறார், தான் வீட்டுக்கு என்ன பெயர் வைக்கிறார் என்றால் லீபனோன் வனம். இன்னைக்கு குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா, அது லீபனோன் வனமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அங்க தேவாலயம் இல்லை, என் சரீரம்தான் என் கர்த்தர் தங்குற ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. வேகமா, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். சரி, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு சாலமோனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆயிருச்சு. இந்த 7 என்பது பரிபூரணம். இந்த பரிபூரணம் நமக்குள்ளே வந்துவிட்டது. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய், தேவனுடைய ஆவி தான் பெண்டெகாஸ்டல், இதுதான் பெந்தேகோஸ்தே. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் ஆலயம். இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடுகிற இந்த சபையும் ஆலயம். ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்ம எல்லாம் ஒன்று சேருகிற இந்த இடத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறார். இது பரிசுத்த இடமே. தேவன் எக்லீசியா என்று சொன்னால் ஒரு பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் டைம், பர்டிகுலர் பர்பஸ், ஒரு நோக்கத்துக்காக ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் ஒன்று சேருகிற இது தேவாலயம். தனித்தனியே இருக்கிற தேவாலயம் ஆகிய நாம் எல்லாம் ஒன்று சேருகிறோம். ஆக புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களே இந்த ஆலயம், நீங்களே இந்த சீயோனாக எருசலேமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்க வீடு என்ன? உங்க வீட்டுக்கு பேர் என்ன பேரு? லீபனோன் வனம். கரங்களை ஊத்துறாமேன்னு சொல்லுங்க. என்ன வனம்? லீபனோன் வனம். இந்த லீபனோன் என்று சொன்னால், நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன் என்று சொன்னால்,
என் வீடு லீபனோன் வனமாக இருக்கும். லீபனோன் என்று சொன்னால் ஒயிட்னஸ், வெண்மை என்று அர்த்தம். ஏன் அது வெண்மை அப்படின்னா, இந்த லீபனோன் மலை மேலே, இந்த லீபனோன் மேலே எப்பொழுதுமே பனி இருக்கும். சில மலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பனி இருக்கும். அப்புறம் சம்மர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனியெல்லாம் உருகி போயிடும் இல்லையா. ஆனால் இந்த லீபனோன் என்பது அது ஒரு சாதாரண மலை அல்ல. எப்பொழுதுமே அது மேலே பனி படர்ந்தே இருக்கும். அந்த பனியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் எல்லாம் அவ்வளவு செழிப்பாக, அவ்வளவு உறுதியாக இருக்கும். அதில் விசேஷமானது கேதுரு மரம். இந்த கேதுரு மரம் லீபனோனிலே வளர்கிறது. இந்த கேதுரு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அது ராஜரீகத்தை காண்பிக்கிறது. இது கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இந்த லீபனோன் வனம் என்றால் என்ன என்பதை முதல்ல புரிந்து கொண்டு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். ஓசியா 14வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனி, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். நல்லா கவனிங்க, இவன் எது மாதிரி வேரூன்றி நிற்பானா? லீபனோன். லீபனோன் என்று சொன்னால் பனி படர்ந்த மலை, சில்னஸ். இந்த குடும்பம் எப்படி கட்டப்படணும் அப்படின்னா, பனி. நல்லா கவனிங்க, இப்போ பயங்கரமான சம்மர் இருக்கு இல்லையா, நமக்கு இப்போ சம்மரில் இருக்கிறோம். பயங்கரமாக பகல்லையே ஃபேன் போட்டுருந்தா கூட வேர்த்து கொட்டுது. ஆனால் அந்த காலையில் டைமில் அப்படியே சில்ல லைட்டாக அப்படியே பனி பெய்யும் போது அப்படி இதமாக இருக்குது இல்லையா நமக்கு. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட் எனக்கு என் தேவன், என் கர்த்தரோடு கூட நான் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு கொன்று மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்தேன், மகிமை அடைந்தேன் என்பதுதான் ஆலயம். ஆலயம் என்கின்ற அனுபவம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சில்னஸ், லீபனோனாக, பனி படர்ந்தவர்களாக. அவங்களால ஒரே ஒரு இடத்துல கூட கோபப்படாம சில்னஸ். இதுதான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் தெரிந்து கொண்ட மீட்பின் திட்டம். தான் வீடு, தான் அரண்மனை, தன்னுடைய வீடு எப்படிப்பட்டது? இந்த சாலமோன் எப்படிப்பட்டவர் என்றால், பனி போல சமாதானமாய். ஒரு மனிதனுடைய எரிச்சல் தான் எல்லாரும் எரிச்சலுக்குள்ளாக்கும். தேவனுடைய நோக்கம் என்னன்னா, என் வீடு லீபனோன் வனம். நான் லீபனோனை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு இன்னும் வனத்துக்கு நான் போகலை. கவனிங்க, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பிற்பாடு வந்த பிதாவாகிய ஈசாக்குக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். பிற்பாடு வந்த யாக்கோபுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். உன் சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உனக்கு கைவிடுவதில்லைன்னு சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கடைசி அந்த மீட்பு அங்கே எங்கே வந்து நிற்குதுன்னா, சாலமோன் கிட்ட வந்து நிற்குது. ஏன்னா சாலமோன் மட்டுமே லீபனோன் வனம் என்கின்ற அந்த பனி, அந்த பீஸ்ஃபுல், அந்த சமாதானம், கிறிஸ்து இயேசுவோடு கூட சமாதானம் ஆன, கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் ஆலயத்தின் அனுபவம் இந்த சாலமோனுக்குள்ள இருந்தபடியினாலே, ஃபர்ஸ்ட் எனக்கு என் தேவன், அவரே எனக்கு முதன்மையானவர் என்று இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே சாலமோன்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சில்னஸ், பனி போல, அவ்வளவு சமாதானமாய், அவ்வளவு மகிமையாய் அவர் இருப்பார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு பூரணப்பட்டிருக்கும். இப்போ ஆண்டவர்கிட்ட தாவீது போய் கேட்டார், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ கொஞ்சம் வன்முறையாக இருந்த, நீ அன்புள்ளவர் தான், தேவனுக்காக தான் யுத்தம் பண்ண, அநேக ரத்த சிந்தின, ஆனால் உனக்கு பிற்பாடு ஒரு புருஷன் வருவான், உன் பையன் வருவான். அந்த வசந்த வாசிக்க 1 நாளாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க 9வது வசனம் 9 1 நாளாகமம் 22:9 வாசிப்பாங்களா?
இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷன். எத்தனை பேருடைய ஆத்துமா அமைதியா இருக்குது? நான் யாரு மேலே எரிச்சல் படலை, யாரு மேலே, என் குடும்பத்தில், என் கணவன் மேலே, என் மனைவி மேலே, என் பிள்ளைங்க மேலே எங்கேயுமே எனக்கு எரிச்சல் இல்லை. பீஸ்ஃபுல் லீபனோன். பனி பனி படர்ந்திருக்கிற அனுபவம், பனி படர்ந்திருக்கிற அனுபவம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? இவங்க தான் பூர்ணமாக்கப்பட்டவங்க. குடும்பம் தான் கான்செப்ட். வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிற பிரமாணத்தின்படி உன் கணவனுக்கு எல்லா காலத்திலும் உன்னால் கீழ்ப்படிய முடியுதா? உன் கணவன் மேல எரிச்சலை அடையாம பனி உன் மேல படர்ந்திருக்குதா? அது எப்படி முடியும்? நீ ஆலயமா இருந்தால் மட்டுமே, நீ தேவனுடைய ஆலயமா இருந்தால் மட்டுமே உன் குடும்பத்தில் அப்படிப்பட்ட பூர்ணத்தை கொண்டு வர முடியும். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் பீஸ்ஃபுல்லா இருப்பான், அவன் அமைதி உள்ள புருஷனா இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி. இதாங்க சத்துருவே இல்லை. இவன் தான் சாலமோன். எனக்கு இந்த உலகத்தில் சத்துருவே கிடையாது, சமாதானம். ஏன்னா என் தேவன் சமாதானத்தின் தேவனானவர். பகை இல்லை, எரிச்சல் இல்லை. ஆக எத்தனை பேருடைய குடும்பம் இன்னைக்கு லீபனோன் வனம் என்கின்ற கான்செப்ட்ல இருக்கு? எத்தனை பேருடைய குடும்பம் இன்னைக்கு லீபனோன் வனமா இருக்கிறது? அன்பானவர்களே, நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் லீபனோன் வனம். லீபனோன் வனம். அவனை சுத்தி சமாதானம் இருக்கும், அவன் மனம் அமைதியா இருக்கும். என்ன எல்லாத்தையும் அடக்கலாம். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவனே உத்தமன். அவன் மனதை அடக்கிறான் பாருங்க, அவன் தான் உத்தமன். அவன் மனசுக்குள்ள சமாதானம் இருக்கணும். இந்த சமாதானத்தை பெற்றவர் தான் இந்த சாலமோன். அவனை சுத்தி சமாதானம், அவனுக்கு சத்துருவே கிடையாது. அவன் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருப்பான். இந்த இளைப்பாறுதல் தான் பரிபூரணம். இந்த இளைப்பாறுதல் தான் தேவனுடைய மீட்பின் திட்டம். எத்தனை பேருடைய மனதுக்குள்ள எனக்கு சத்துருவே இல்லை? உன் குடும்பத்தில் உன்னை நினைச்சாலே அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு சமாதானம் வரும். ஏன்னா நீங்கள் அவ்வளவு பனி, அவ்வளவு சில்னஸ் உனக்குள்ளே இறங்கி வரும். அங்கே பாருங்க, சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். அவன் மனம் அமைதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். இது யாரை பொறுத்தது அப்படின்னா, அந்த குடும்ப தலைவனை பொறுத்தது. ஒரு குடும்பம் யாரை மையப்படுத்தி குடும்பத்தை கர்த்தர் கட்டமைப்பார் என்றால், அந்த குடும்ப தலைவன் தான் எல்லா பொறுப்பும் எடுக்கணும். அவன் சமாதானமாக இருப்பான், அவன் பனி போல இருப்பான், அவன் குடும்பத்தை கட்டுவான். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என்றைக்குமே சமாதானம். அவன் எங்கே போடுறாங்களோ சமாதானம். அவன் யாருக்குமே வம்புகு, யாரு மேலே வந்த கசவு. ஏனென்றால் அவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவன். அவன் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறவன். சாலமோன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் அன்பு கூர்ந்தாராம். 1 ராஜாக்களின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புத்தகத்தில் சாலமோன் 3வது அதிகாரத்தில் சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்க பார்க்கலாம். 1 வாசிக்க தொடர்ந்து. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும். நல்லா கவனிங்க, தன்னுடைய, எங்க பார்த்தாலும் ஆலயம்னு வராதுங்க ஐயா. எல்லாரும் ராமன் சொல்லாமா? ஆலயம் ஆலயம் ஆலயம். நிறைய பேர் அப்படி பக்தி, இதெல்லாம் பொய்யர்கள். அப்படி ஆலயம் அப்படி என்ன, இவங்க சுயநீதியில தங்களுக்கு தாங்களே மேய்ப்பர்களாக இருக்கிறவர்கள். ஆலயம் 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 வீடு. தன் அரண்மனையும் ஆலயத்தையும் கட்ட, தன்னுடைய அரண்மனையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி தீரு மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. இதாங்க சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. சாலமோன் கர்த்தரை என் ஃபர்ஸ்ட், அவர்தான் என்னுடைய ஜீவன், அவர்தான் என்னுடைய மகிமை, அவர்தான் எனக்கு எல்லாம்.
இந்த அன்பின் இருதயம் இந்த சாலமோனுக்குள் இருந்தது. சாலமோனை சுற்றிலும் ஒரு சமாதானம். சாலமோனுக்கு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்தார். அவன் குடும்பம் லீபனோன் வனம் என்கின்ற அந்த ஒரு மகிமைக்குள்ளாக இருந்தது. கர்த்தர் மகிமை அடைந்தார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் போட்ட அந்த திட்டம், ஏதேனிலே தேவன் போட்ட அந்த பிரமாணம், தேவனுடைய அந்த மீட்பின் திட்டம் என்ன என்று சொன்னால் லீபனோன் வனம். லீபனோன் என்று சொன்னால் பனி படர்ந்த மலை, வெள்ளை மலை, ஒயிட்னஸ், வெள்ளை. லீபனோன் என்றால் வெள்ளை. எல்லா இடத்திலும் ஒயிட். ஒயிட் என்பது ஜெயஜீவியத்தை காண்பிக்கிறது, அது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது, அது அன்பில் பூரணத்தை காண்பிக்கிறது. தேவன் நம்மை அழைத்த நோக்கமே என் குடும்பம் லீபனோன் வனம். இன்னைக்கு நீ வாயை திறந்தாவே ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன இல்லை உனக்குள்ள? தேவ அன்பு இல்லை. சாலமோன் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க இன்னும் வரல. இந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை 7 ஆண்டுகளாக கட்டினார். ஆனால் தன்னுடைய அரண்மனையை 13 ஆண்டுகளாக கட்டி அவ்வளவு பெரிய மேன்மையை தம்முடைய ராஜ்யத்திலே வைத்தார். அவருடைய ராஜ்யத்தில் சாலமோனுடைய நாட்களிலே, சமாதானம் இருந்த நாட்களிலே எல்லாமே சுத்த பொண்ணு, எல்லாம் பசும் பொண்ணு. அவர் சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை. எல்லாமே சுத்த பொண்ணா இருந்தது. லீபனோன்ல இருக்கக்கூடிய அத்தனையுமே சுத்த பொண்ணு. லீபனோன் வனம் என்கின்ற தன்னுடைய வீட்டுக்குள்ள, தன் அரண்மனைக்குள்ள இருந்த அத்தனையுமே சுத்த பொண்ணு. அந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்தி வைத்திருந்தார். காரணம் என்னவென்று சொன்னால், நல்லா கவனிங்க, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கிற, தேவ சபையாய், தேவனுடைய ஆலயம்னா என்ன அர்த்தம்? சகோதரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மகிமையின் தேவனை, தேவாதி தேவனை ஆராதிப்பது ஆலயம். அப்படி நீங்க வந்து இங்க ஆராதிக்கிறது உண்மைனா உன் குடும்பம் லீபனோன் வனம் என்கிற அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். இந்த லீபனோன் வனம் என்கிற அனுபவத்துக்குள்ள வந்துருச்சுன்னா சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அங்கே நமக்கு கொடுப்பார். 1 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 10:21. அவர்களுக்கு இல்லம்மா 10:21. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. அல்லேலூயா. இப்ப நம்முடைய குடும்பத்தில் தேவன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கணும்னா அந்த குடும்பத்துக்கு பேர் தான் லீபனோன் வனம். அதுதான் லீபனோன் வனம். அந்த லீபனோன் வனமாக உன் குடும்பம் இருக்குது அப்படின்னா எப்போ இருக்கும் அப்படின்னா, நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த ஆலயமாய் நீ இருக்க வேண்டும். நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஆலயமாக இருப்பேன்னா உன் குடும்பம் லீபனோன் வனமாக இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த லீபனோன் வனம் என்கின்ற இந்த காரியம் வந்து இஸ்ரவேலுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த எல்லையாக இருக்கிறது. அந்த எல்லை எது? எல்லை இது முழுக்க இஸ்ரவேல். நதி தொடங்கி, நதி என்பது நைல் நதி தொடங்கி, நல்லா அந்த அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். யோசுவாவுக்கு காண்டு சொல்லுவார் இல்லையா, யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசந்த வாசிக்க பார்க்கலாம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி, நல்லா கவனி, அந்த லீபனோன் யாருடைய எல்லை? வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லீபனோன் என்பது பனி படர்ந்த, பனி நிறைந்த, எப்பொழுதுமே பனியினால் போர்க்கப்பட்ட வெள்ளை மலை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு ராஜாவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும்னா லீபனோனாக பனி படர்ந்தே இருக்கக்கூடியவர்களாக, எந்த இடத்துல போய் நின்னாலும் உனக்கு சமாதானம். ஏன்னா அது இஸ்ரவேலின் எல்லையாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, மோசே ஆசைப்பட்டார், ஆண்டவரே நான் யோர்தானை கடந்து போய் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தையும் அந்த மலையும் லீபனோனியை நான் பார்க்கணும் ஆண்டவரே. மோசேக்கு தெளிவாக இருந்துச்சு, தேவனுக்கு தேவை லீபனோன் வனம், தேவனுக்கு தேவை குடும்பம். ஆண்டவரே உம்முடைய தேசமாக இஸ்ரவேல் தேசத்தை நான் பார்க்கணும்,
அந்த மலை என்பது சீயோன் மலை, அது தேவாலயம் இருக்கக்கூடிய மலை. தேவாலயம் இருக்கிறது என்றால் லீபனோன் தென்படும், லீபனோனாக இருக்க வேண்டும். உன் மனைவி உன்னை புரிந்து கொண்டிருக்கிறார்களா? அன்பான தேவஜனமே, அன்பான சகோதரனே, உன் மனைவி உன்னை புரிந்து கொண்டு உன் ஒரே ஒரு வாக்குவாதம் கூட எனக்கு இல்லை சொல்ல முடியுமா இன்னைக்கு? ஆக மோசேயினுடைய ஆசையே என்ன இருந்துச்சுன்னா, இந்த 3 காரியம். உம்முடைய தேசம் இஸ்ரவேல், அதில் அந்த மலையை நான் பார்க்கணும், தேவாலயம் கட்டக்கூடிய மலையை நான் பார்க்கணும், அந்த மலை என்பது சீயோன் மலை. அடுத்தது சொல்றாரு, நான் லீபனோனை பார்க்கணும். உபாகமம் 3ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன், அங்கே மோசேயுடைய ஆசையை பாருங்க. உபாகமம் 3வது அதிகாரத்தில் அங்கே 25ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்துள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மோசேனுடைய கண்ணுல இருந்தது என்ன? என் தேவனுடைய குடும்பம், என் தேவனுடைய குடும்பம். ஐயா, குடும்ப தலைவர்களே நல்லா கவனிங்க. இந்த லீபனோனுடைய அந்த ஒரு மகிமை எப்படிப்பட்டதுன்னா, கேதுரு மரங்கள். லீபனோன் எதுக்கு பேர் போடுறதுன்னா கேதுரு மரம். இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்டதுன்னா அவ்வளவு காஸ்ட்லியானது. இருக்கிற மரத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான மரம் என்ன மரம்னா கேதுரு மரம். காரணம் என்னன்னா, அது பனியிலேயே அது என்ன பண்ண வளரக்கூடியது. அது நல்ல செழிப்பான, வறட்சியை காணாத, நல்ல சாரம் நிறைந்தது தான் இந்த கேதுரு மரம். அது ஓங்கி வளரக்கூடிய மரம், அவ்வளவு உறுதியானது. அது நமது கர்த்தராகி இயேசு ராஜாவுடைய ராஜரீகத்தை காண்பிக்கிறது. இயேசு ராஜா தான் அந்த ராஜரீகம், அந்த கேதுரு மரம். நல்லா கவனிக்க, ஒரு சில வசனம் காட்ட நல்லா புரியும். 104ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இந்த லீபனோனில் இருக்கக்கூடிய கேதுரு எப்படிப்பட்டது? முதல்ல 92:12 வாசிங்க. முதல்ல 92 சங்கீதம் 92:12 முதல்ல வாசிக்க பார்க்கலாம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். எதுக்காக இந்த லீபனோன் ஃபேமஸ்? இந்த லீபனோன் பனி படர்ந்த மலை, எப்போதும் பனி இருக்கக்கூடிய அந்த சில்னஸ், அந்த அன்பிலே பரிபூர்ணப்பட்ட அனுபவம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்து எப்போதுமே அன்பாக இருந்த குடும்பத்தை கட்ட முடியும். அந்த சில்னஸ், இதனுடைய பூரணம் என்னவென்று சொன்னால் கேதுரு மரம், லீபனோனில் உள்ள கேதுரு. நீதிமான் பனையை போல செழித்து. இந்த நீதிமான் யார் என்று சொன்னால், எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்கக்கூடிய சாலமோன். சத்துருவே கிடையாது, யாருமே சத்துரு இல்லை. அப்படின்னா இன்னைக்கு உன் கணவனும் மனைவியும் இன்னைக்கு ஏன் இவ்வளோ சண்டை? கணவன் மனைவியா ஒன்றா சபைக்கு வர முடியுதா? இன்னைக்கு நம்ம ஆட்கள் நினச்சின்னு உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு ஏன் என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை? அவன் தேவனையே அறியலையே. பிரச்சனை வராமல் என்ன இருக்கும்? உன் குடும்பத்தில் தேவனையே அறியலைங்க, அப்புறம் எப்படி அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? பாரப்படுங்க, போராடுங்க. ஆண்டவரே, என் குடும்பம் லீபனோன் வனம், என் குடும்பம் லீபனோனுடைய அந்த மகிமைக்கு நேராக போகணும். ஆண்டவரே, என் புருஷன் ஒரு நீதிமானாக இருக்கணும். ஆண்டவரே, நீதிமான் என்பவன் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவதும், தேவனுக்குள் மனிதனிடத்தில் அன்பு கூறுவதும் தான் நீதிமான். இந்த நீதிமான் எப்படிப்பட்டவன்? அவன் பனையை போல செழிக்கிறவன், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருகிறவன். இந்த கேதுரு எப்படிப்பட்டதுன்னா, இப்ப வாசி 104ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் வைரம் பாஞ்ச மரம். அது எல்லாம் கரங்கள் சொல்லுங்களேன். அது ராஜரீகத்தை காண்பிக்கிறது. அது நமது கர்த்தராகிய இயேசு ராஜா காண்பிக்கிறது. ஏன்னா அவர்தான் சில்னஸ், அவர்தான் அன்பில் பூரணமானவர், அவர்தான் சமாதான காரணர். இந்த சாலமோன் எப்படிப்பட்டவர்? சமாதான புருஷன், அமெரிக்கையா இருக்கிறவர். விரோதிகளே கிடையாது, சத்துருக்களே கிடையாது, வாக்குவாதமே கிடையாது. ரெகோபோத் என்பதுதான் இந்த சாலமோன். ஏசேக்கு சித்தனா, ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் சண்டை. இது ரெண்டும் முடிந்து
ஒரு புருஷன் ஈசாக்கு என்கின்ற அந்த பூரண புருஷன் ரெகோபோத் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே கடந்து போனாரே, அதுதான் இந்த ஈசாக்கினுடைய அந்த பூரணம் தான் இந்த சாலமோன். சாலமோனுக்கு எங்குமே விரோதிங்க இல்லை. முதல்ல தேவனுக்கு என்ன தேவைன்னு சாலமோன் அறிந்திருந்தார். என் தேவனுக்கு தேவை என் குடும்பம். என் குடும்பம் எனக்கு எப்படி தேவனுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா, அது லீபனோன் வனமாக இருக்க வேண்டும். லீபனோன் என்று சொன்னால் உறுதியானது, சாரம் நிறைந்தது. இந்த லீபனோன் எப்படிப்பட்டதுன்னா ஓங்கி வளரக்கூடியது, நல்ல வளர்ச்சியில் இருக்கக்கூடியது. இதுதான் இந்த லீபனோனுடைய மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த லீபனோன் எப்படி, இந்த கேதுரு, லீபனோனில் இருக்கக்கூடிய இந்த கேதுரு மரம் எப்படி உயர வளரக்கூடியது என்பதை வாசிக்கலாம். 13வது வசனம். லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுரு, நல்லா கவனிங்க, இந்த லீபனோனில் இருக்கக்கூடிய இந்த கேதுரு உயரமா இருக்கும், ஓங்கி வளரும். உங்க குடும்பம் உயரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? லீபனோனாக நீ இருக்கணும்னா முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு. எனக்கு ஃபர்ஸ்ட் என் தேவனே, அவரே ரட்சகர், அவரே சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு, அவரே என் ஜீவனானவர், அவருக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், என் கர்த்தருக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். இந்த சாலமோன் அமைதியான புருஷன், அமெரிக்கையான புருஷன், விரோதியே இல்லை. அதனால தான் அவர் என்ன செய்தார்னா, அவர் தேவாலயத்தை கட்டி தனக்கு ஒரு அரண்மனையை கட்டினார். அந்த அரண்மனையை அவ்வளவு மகிமை முழுக்க முழுக்க கேதுரு பலகைகளை வச்சே கட்டினார். நல்லா கவனிக்கணும். அவருடைய அரண்மனையை அவ்வளவு விஸ்தாரமாய் அதை ஒரு தோட்டம் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இந்த இடத்துல தோட்டத்தை குறித்து ஒரு ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இது இந்த கேதுரு மரத்தை எப்படி வச்சு இதை கட்டினாரு வாசிக்க, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் திருப்பி கொள்ளுங்க. இந்த லீபனோன் வனம் என்கிற தன்னுடைய அரண்மனையாகி தன்னுடைய வீட்டை சாலமோன் ராஜா எப்படி கட்டினார் பாருங்க. தொடர்ந்து வாசிங்களேன். அதை எங்கிருந்து வாசிங்க தெரியுமா? மறுபடியும் அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாய் இருந்தது. அதை கேதுரு மர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுரு மர தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். கேதுரு மரத்தை நல்லா கவனிங்க. இந்த கேதுரு மரம் எங்க வளரும்? லீபனோனில. எல்லாம் கையை ஊத்துறாமன்னு சொல்லுங்க. கேதுரு மரம் எங்க வளரும்? லீபனோனில. அப்போ இந்த இடத்துக்கு, அவருடைய வீட்டுக்கு லீபனோன் வனம் என்கின்ற பேர் வச்சு முழுக்க முழுக்க கேதுரு மரம் எப்படிப்பட்டது? சாரத்தினால் நிறைந்தது. கர்த்தர் நாட்டின கேதுரு மரம். இந்த கேதுரு மரம் இயேசு ராஜாவுடைய மகிமை, அவருடைய அழகு. அவர்தான் வெண்மை, அவர்தான் பரிசுத்தர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அவருடைய அழகு, அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டது என்றால் இந்த லீபனோனை போலவும் இந்த கேதுரு மரத்தை போலவும் இருக்கிறது என்று உன்னத பாட்டின் புத்தகத்திலே மணவாட்டி வர்ணிக்கிறாள். இந்த அழகை அவர் உணர்ந்தபடினால்தான் தன்னுடைய வீட்டிற்கு கேதுரு, அந்த லீபனோன் வனம் என்கின்ற அந்த பெயரை வைக்கிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆவது அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 5:15 வாசிக்க பார்க்கலாம். அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்கள் நிற்கிற வெள்ளை கல் தூண்களை போல் இருக்கிறது. அவர் ரூபம் நல்ல கவனிங்க. அவர் ரூபம் எப்படி இருக்குதான்? லீபனோன். இயேசு ராஜாவுடைய ரூபம் எப்படிப்பட்டதா? லீபனோன். சரி, லீபனோன் எப்படி இருக்கும்? வெள்ளையா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும் லீபனோன்? வெள்ளையா. அப்ப ஏசப்பா ரூபம் எப்படி இருக்குது? வெள்ளையா, வெண்மையா, ஒயிட்னஸ். அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாயிரு. கேதுரு சிறப்பானது. இந்த கேதுரு எதை குறிக்கிறது என்றால் ராஜரீகத்தை குறிக்கிறது. ஆக தன்னுடைய வீட்டிற்கு அவர் என்ன பேர் வைக்கிறார்னா லீபனோன் வனம் என்கின்ற பெயர் வைக்கிறார். இந்த வனம் அப்படின்னா எது? வனம் எது? காடு, தோட்டம், தோட்டம், தோட்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை சொல்றாரு லீபனோன் வனம் அப்படின்னு. லீபனோன் என்பது லீபனோன் தான். இந்த வனம் என்பது யார் என்கின்ற பொதுவான வனம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரசங்கியின் புத்தகத்தில் அந்த வனம், அந்த தோட்டம், அந்த சிங்கார தோட்டத்தை நான் உண்டாக்கினேன் அப்படின்னு இவரே சொல்லுவார். அந்த இடத்துல சிங்கார தோட்டம் என்கின்ற இடத்துல பரதீசு,
பாரடைஸ் என்கின்ற வார்த்தையை மூலமொழியில் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்க போகலாம். பிரசங்கியின் புத்தகத்தில், பிரசங்கியின் புத்தகம் 2வது அதிகாரம், பிரசங்கி 2வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எனக்காக தோட்டங்களையும், இந்த தோட்டங்கள் என்பது ஜெனரலான தோட்டம், கான் அல்ல தோட்டம். சிங்கார வனங்களை வாசியத, எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதுக்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரிகளின் சம்பாதித்தேன். இப்படி பயங்கரமா லிஸ்ட் கொண்டு வருவார். ஆக இந்த இடத்துல அவர் சிங்கார வனம்னு சொல்றது எதை சொல்றாருன்னா, லீபனோன் வனத்தை தான் சொல்லுகிறார். எதை சொல்றாரு? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை சொல்றாரு? லீபனோன் வனத்தை சொல்லுகிறார். ஆக இந்த லீபனோன் வனம் என்பது பரதீசு, பாரடைஸ், பர்தேஸ். இங்க பார்த்தீங்கன்னாக்கா பர்தேஸ் அப்படின்னு இருக்கும் மூல பாஷையில். இந்த பரதீசு என்பது என்னன்னா ஏதேன் தோட்டம். என்ன தோட்டம்? எல்லாம் சொல்லுங்க, என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம் இப்ப எங்க இருக்குன்னா பரதீசு மேல கொண்டு போனதுனால, அதில் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறதுனால மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் ஜெயகிரீடம், ஒரு வெற்றி பெற்ற ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி எபேசு சபைக்கு சொன்னார் இல்லையா? அந்த பரதீசுன்னு ஏன் அங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இங்கே பூமியில் இருந்த இந்த ஏதேன் தோட்டம் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் ஜெயங்கொண்டவராய் மேலே கொண்டு போனதுனால அது பரதீசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் புரியுது? அப்ப லீபனோன் வனம் என்பது லீபனோன் என்கின்ற பரதீசு. ஏதேனிலே ஆதாமை குறித்த, மனிதனை குறித்த அந்த திட்டத்தை இந்த ஆதாம் குலைத்து போட்டாலும் ஆண்டவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? கணவனும் மனைவியும் இசைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும். அவர்கள் இருவராயிராமல் அவர்கள் ஒருவராய் இருக்கிறார்கள். அவர்கள் இசைந்திருக்க வேண்டும். இந்த இசைவு தான் லீபனோன் வனம். எல்லாரும் சொல்லுங்க. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர்கள் இருவராயிராமல் அவர்கள் ஒருவராய் இருப்பார்கள். அவர்கள் இசைந்திருக்கணும். யாரால யாருடைய குடும்பம் இசைந்து இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் சில்னஸ் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் பனி படர்ந்திருக்கிறதோ, அதுதான் பரதீசு, அதுதான் பரலோகம். அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள். அப்ப நீ உன் மனைவியோடு நீ இசைந்திருக்கணும்னா, நீ சாலமோனாக ஒரு பூரண புருஷனாக தேவனுடைய ஆலயமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாக இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்திலையுமே நீ சமாதானமாக இருக்க முடியும். சாலமோன் சொல்றாரு, நான் சிங்கார வனங்களை உண்டு பண்ணினேன். அன்பான தேவஜனமே, தேவ ஆலயத்தினுடைய நோக்கமே, தேவன் நம்மை சபையில் வைத்திருக்கிற நோக்கமே என்ன அப்படின்னா, உன் குடும்பம், உன் அரண்மனை. உன் அரண்மனை லீபனோன் வனமா இருக்குதா, இல்லை பிரச்சனை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறியா? வர்த்தம் இன்னைக்கு அவன் யாரு? என்னை கட்டினானா ஒருத்தன், அவன் வர்த்தம் இன்னைக்கு வச்சுக்கிறான். அவனுக்கு என்னமா பிரச்சனை? அவங்க ஆத்தா என்ன பண்ண தெரியுமா? மனைவி மேலே இன்னைக்கு ஏகப்பட்ட கசப்புகள். ஏதேனை விட்டு வெளியே போனது. கர்த்தர் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் அங்கே வைத்திருக்கிறார். யாரும் உள்ள போக முடியாது. ஆனால் சாலமோன் உள்ள போயிட்டாரு. சாலமோன் லீபனோன் வனம் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே கொண்டு போயிட்டு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. குடும்பத்தை குறித்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு 700 பொண்டாட்டியை சம்பாதிச்சார். எத்தனை மனைவி? சாலமோனுக்கு எத்தனை மனைவி? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஒரு மனைவியை வச்சுக்கினே இன்னைக்கு பரதீசு என்கின்ற அனுபவத்துக்குள்ள வர முடியலையே. சாலமோன் இங்கே 700 மனைவி எப்படி திருமணம் செய்தார்? எப்படி சாலமோனுக்கு 700 மனைவி கிடைச்சாங்க? அது இல்லாமல் 300 மறுமனையாட்டி வேற. சாலமோன், நல்லா கவனிங்க, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது, அது ஆவிக்குரியது. சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள்? 700 மனைவிகள். சாலமோனுடைய அரண்மனைக்கு என்ன பேரு?
லீபனோன் வனம். அப்போ சாலமோன் எப்படி இந்த 700 பேரை மேனேஜ் பண்ணாரு? இப்போ பழைய ஏற்பட்ட காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி அன்ன வஸ்திரம் விவாக கடமை செய்வானேயானால் அவன் என்ன செய்ய, எழுத்தின்படி என்ன சொல்கிறேன், இதை முழுக்க முழுக்க இயேசு ராஜாவை மையப்படுத்தினது. அவருக்கு தேவை ஒரு பரதீசு. நல்லா கவனிங்க, இந்த 700 என்பது 700 அந்த வசனத்தை வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். 1 ராஜாக்களின் புத்தகத்திலேயே 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11:3. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். சரி, சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? 700 மனைவிகள் இருந்தார்கள், 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். இப்போ நல்லா கவனிங்க, 700 மனைவியை வச்சு ஒரு சாலமோன் குடும்பம் பண்றாரு. இது எதை காண்பிக்கிறது என்றால் 7 என்பது பூரணம், 700 என்பது பரிபூரணம். இயேசு ராஜா தான் அந்த லீபனோன். அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டதா இருக்குது என்றால், அவர் லீபனோனை போலவும் கேதுருவை போலவும் அவ்வளவு வெண்மையா இருக்கிறார். சாலமோன் போன இடத்துலலாம் சமாதானம். சாலமோனுக்கு யுத்தமே இல்லை. சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரே பயம், மாம்சத்துக்கும் மனசுக்கும் ஒரே பயம். சின்ன வியாதி வந்தாவே உள்ளுக்குள்ள திகில், சின்ன பிரச்சனைனாவே கத்தி கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டு உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையிலேயே தேவன் எனக்கு ஃபர்ஸ்ட் என்று தேவனில் அன்பு கூர்ந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் சத்தம் ஒரு டிராப் கூட வெளியே போகாது. தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. என்ன உங்க வாயில துதி இருக்கிறது. அவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். இந்த சாலமோனுக்கு இப்படி கிடைச்சதுக்கு காரணம் என்ன? 700 மனைவி கிடைச்சதுக்கு, இந்த 300 மறுமனையாட்டி கிடைச்சதுக்கும் பிரபுக்கள் குலம் என்பதற்கு காரணம் என்னவென்றால், இதே 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இதுதாங்க சாலமோன். இப்படிப்பட்ட இந்த பூரண புருஷனுக்கு தான் லீபனோன் வனம் என்கின்ற அந்த வீடு அமையும். எத்தனை பேருடைய வீடு லீபனோன் வனமா இருக்கிறது? கையை ஊற்றி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வீடு லீபனோன் வனமா இருக்குது, என் வீடு லீபனோன் வனமா இருக்குது, எங்க வீட்டில் பிரச்சனையே கிடையாது. இதை யார் கொண்டு வரணும் தெரியுமா? அந்த குடும்ப தலைவன் தான் கொண்டு வரணும். அந்த குடும்ப தலைவனுடைய அந்த பனி போன்ற, அந்த லீபனோன் போன்ற அந்த லீபனோன் வனம், அந்த பரதீசு. இப்போ சாலமோன் பரதீசுக்குள்ள, ஏதேனை விட்டு வெளியே வந்த மனுக்குலம் மறுபடியுமாக உள்ளே போனது எங்கன்னா சாலமோனுடைய காலத்தில் தான். சாலமோன் குடும்பம் தான், சாலமோன் தான் அந்த பரதீசுக்குள்ள போயிட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் புசிக்கிறார். எப்படி? லீபனோன் வனம். அந்த வனம் ஏன் அதை மென்ஷன் பண்றாரு? பரதீசு, லீபனோன் வனம். என்ன காரணம்? எனக்கு பாருங்க ஆண்டவரே, 700 மனைவி, இது கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிறது. 7 என்பது பூரணம், 700 என்பது பரிபூரணம். பரிபூரணமான மனைவியை கொண்டவர் தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 300 மனையாட்டிகள் என்பது அவருடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறது. ஆக இந்த 1000 தொகையை எதை காண்பிக்கிறது என்றால், பூரண புருஷனாகிய மகிமையின் கர்த்தரை மனுஷர்கள் மகிமை அடைகிறது, மாம்சமானது மகிமை அடைவது தான் இந்த 1000. மாம்சமும் இரத்தமும் ஒன்றுமில்லாமல் போய் இந்த மாம்சமும் இரத்தமும் மகிமை அடைவதுதான் 1000. ஏன் இங்கே சாலமோனுக்கு 700 மனைவிகள் இருந்தார்கள் என்று சொன்னால், சாலமோன் ஒரு லீபனோன். இன்றைக்கு குடும்ப தலைவர்கள், உங்களை அன்பா சொல்றேன், பிள்ளைங்களை லீபனோனா வளங்க. அவன் ஆத்துமா அவன் மாம்சத்தோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு இருக்கணும். அவனுடைய ஆத்துமா சமாதானமா இருக்கு. எனக்கு விரோதியே கிடையாது. என் விரோதி யாரு? அதை தான் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கொண்டு வாங்க. அது எழுத்தின்படியே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒவ்வொன்றும் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு ஆவியில கர்த்தர் காண்பிக்கிறார். எனக்கு விரோதி இல்லை என்று சொன்னால் என் மாம்சத்தை நான் ஜெயிச்சிட்டேன், என் இருதயம் இப்போ சமாதானமாக இருக்கிறது, என் இருதயம் அமைதியாக இருக்கிறது. ஏதேனிலே ஆதாம் ஏமாற்றி விட்டு தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். ஆனால் அந்த மனுக்குலத்தில் ஒரு மனுஷன் மறுபடியும் உள்ளே போனான். அந்த வனம், அந்த பாரடைஸ்,
அந்த பரதீசுக்குள்ள போனா யாரு உள்ள போக முடியும்? லீபனோனின் அனுபவம் இருக்கிறவன் மட்டுமே அந்த பரதீசுக்குள்ள போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும். குடும்பம் என்பது ஒரு மாபெரும் ரகசியம். 700 மனைவி என்பது இந்த சாலமோன் ரதங்களை எதை செய்கிறார் என்றால் கேதுரு மரத்தில் செய்கிறார். தன்னுடைய மணவாட்டியை லீபனோனிலிருந்து அழைக்கிறார். இந்த மனைவி நல்லா கவனிங்க, இவர் ஒரு லீபனோனாக இருந்தால் மட்டுமே தன்னுடைய மனைவியை லீபனோனிலிருந்து அழைக்க முடியும். ஒரு குடும்ப தலைவன் தான் முழு குடும்பத்துக்கும் பொறுப்பெடுத்து என் குடும்பம் ஒரு பரதீசு ஆண்டவரே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வேறு பிரிஞ்சு ஒரு மனம் என்கின்ற அந்த மகிமைக்குள்ள வர முடியாம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை. காரணம் என்ன? இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியல. என் தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்துல உலகத்தில் இருக்கிறேன், நான் இன்றைக்கு என் மாம்சத்தை ஜெயிக்கிறேன் என்ற அனுபவத்துக்குள்ள வரணும். ஒரு பிள்ளைய லீபனோன் என்கின்ற அனுபவத்துக்குள்ள வந்துட்டு கல்யாணம் பண்ணுங்க. இந்த லீபனோன் ஆகிய என் கர்த்தர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், என் கர்த்தர் பரிசுத்தர். அவர்தான் மணவாளன். அவர்தான் தன்னுடைய மனைவாட்டிய லீபனோனுக்கு கொண்டு போய் லீபனோனிலிருந்து அழைத்து வருகிறார். உன்னத பாட்டின் புத்தகத்தில் இந்த லீபனோனில் இருக்கக்கூடிய மணவாட்டியை மணவாளன் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். மணவாட்டி என்று சொன்னால் லீபனோனிலிருந்து வரக்கூடியவள். உன்னத பாட்டின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை, லீபனோனிலிருந்து என்னோடே வா. நல்லா கவனிக்கணும், இவர் லீபனோன் என்கின்ற அனுபவத்துக்குரிய இவருக்கு எப்படி 700 மனைவி கிடைச்சது? 700 என்பது பரிபூர்ணமான குடும்பம், பரிபூரணம். 7x100, 7x100, 7 என்பது பூரணம், x100 என்பது பராக்கிரமம். கர்த்தருடைய அந்த ரெண்டு சேர்ந்தது 700 என்பது பூரணமான ஒரு உத்தமியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. கன்னியருக்கு தொகையில்லை. எத்தனையோ கன்னியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய உத்தமியோ ஒருத்தி, அவள் என் புறாவை போல் இருக்கிறார் என்று இங்கே சாலமோன் சொல்லுகிறாரே. குடும்பம் என்பது மாபெரும் ரகசியம். இந்த கணவனும் மனைவி இசைந்திருக்கிற இந்த அனுபவம். 700 மனைவி என்பது லீபனோனிலிருந்து என்னோடைய வா என் மணவாளியே. வாசிமத லீபனோனிலிருந்து என்னோடைய வா என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடைய வா. அப்ப 2 முறை இந்த இடத்துல லீபனோன் என்று அழைக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, அவருடைய மனைவியும் லீபனோனின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிற ஒரு அனுபவம். என் புருஷனாகிய லீபனோன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மனைவியாக என்னை லீபனோனுக்கு அழைத்து கொண்டு போய் பூர்ணப்படுத்துகிறார். அந்த சில்னஸ். சில பேரை பார்த்தா எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுத்து. சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வாயை திறந்தாங்கன்னா ஒரே எரிச்சல். சில பேர் ரொம்ப பிஸி, எப்போ பார்த்தாலும் இது சரியில்லை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, வாயத்திறன. இவர்களாக விழுந்து போன ஆவி இவர்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த என் புருஷனிடத்தில் அன்பு கூர்ந்தேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார். இவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவியை, தன்னுடைய மணவாட்டியை, தன்னுடைய மணவாளியை லீபனோனுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே பூர்ணப்படுத்துகிறார். மணவாட்டியை லீபனோனில் அழைத்து கொண்டு இவர்தான் லீபனோன். ஆக மணவாளி எங்க இருக்கிறாள்? லீபனோனிலிருந்து வா என் மணவாளியே. என் புருஷன் பனியா இருக்கிறார், நான் பனியா இருக்கிறேன். ஆக புருஷனுடைய அந்த சாந்தம், புருஷனுடைய அந்த அமைதி, புருஷனுடைய அந்த ஆறுதல், புருஷனுடைய அந்த இலைப்பாறுதலை இதையெல்லாம் கண்டு அந்த மனைவியின் மேலே இந்த அபிஷேகம் இறங்கி அந்த மனைவி லீபனோனில் இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கும்போது தான் அழைப்பார். என் மணவாளியே, நீ லீபனோனிலிருந்து வா. நான் லீபனோன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய், அதனால நீ லீபனோனிலே நீ இப்போது இருக்கிறாய். என் மணவாளியே, உன்னில் ஒரு பழுதும் இல்லை, என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே, என் சகோதரியே, உன்னில் ஒரு பழுதும் இல்லை. நீ லீபனோனிலிருந்து என்னோடே வா என்று அழைக்கிற அந்த சத்தம். இப்ப கர்த்தருடைய எக்கால சத்தம், தேவ எக்காலமும் ஆரவாரமும் பிரதான தூதரின் சத்தமும் இப்போது தொனிக்க போகிறது. தேவ எக்காலம்னா என்ன? எக்காலம்னா என்ன? நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம் இல்லையா? வெள்ளிக்கிழமை இந்த பிரசங்கத்தை செய்தோம்.
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அதில் ஆரவாரம்னா என்ன, தேவ எக்காலம்னா என்ன, பிரதான தூதனுடைய சத்தம்னா என்ன என்பதை குறித்து விளக்கப்படுத்தியிருக்கிறோம். சரி, நீங்கள் தான் வரல, நீங்கள் எல்லாம் உண்மையிலே பெண்டகாஸ்டல் அனுபவத்தில் பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறது உண்மைனா இந்த உபதேசத்துக்காக ஏங்கி 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 தவிப்பு இருந்துக்கினே இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், தேவ எக்காலம் என்பது அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல இது வந்து ஹைலைட் மட்டும்தான். அப்போஸ்தல உபதேசம்னா என்ன என்பது வேற லெவல். அதெல்லாம் இதனுடைய ஹைலைட், அதில் லேபிள் மட்டும் சொல்கிறேன். லேபிள் தேவ எக்காலம், எக்காலம் என்பது அப்போஸ்தல உபதேசம். அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் என்ன கொடுப்பாங்க? கிறிஸ்து இயேசுவினுடைய இந்த பராக்கிரமத்தை. ஆரவாரம் என்பது ஒரே பேச்சு, துதி, தெஹில்லா. ஆமென் சொல்லுங்க. பிரதான தூதரை சத்தம் என்பது அறிவோடு கூடிய பேச்சு. எல்லாரையும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு சாந்தமுள்ள இருதயத்தோட எல்லாரையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் என்பதை நாம் பார்த்தோம். ஆக இதுதான் இந்த ஆரவாரம், எக்கால சத்தம், பிரதான தூதரை சத்தம் என்பதுதான் இந்த லீபனோன் வனம் என்கின்ற அந்த பணியின் அனுபவம். எனக்கு யாருமே சத்துரு இல்லை, என் புருஷனோடு நான் ஒன்றிணைந்திருக்கிறேன், என் மனைவியோடு இசைந்து விட்டேன். ஆக இந்த சாலமோன், சாலமோனாகி இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டிய சபையை அவர் லீபனோன் இருந்து அழைக்கிறார். ஏன் என் புருஷன் லீபனோன், என் புருஷன் லீபனோன்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, சாலமோன் வரைக்குமே, சாலமோன் ராஜா வரைக்குமே யாருமே பூர்ணப்படலை. அந்த பரதீசை விட்டு வெளியே வந்த ஒருத்தருக்கும் மறுபடியும் பரதீசுக்கு உள்ளே போகணும், என் தேவனோடு கூட நான் நித்திய காலமாக இருக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு ஃபஸ்ட், என் பரலோகத்தின் தேவனே எனக்கு ஜீவனாக இருக்கிறவர் என்கின்ற அனுபவத்தில் உடையவர்களாக அவர் மேலே அன்பு கூறுகளால் மட்டும்தான், இயேசு ராஜாவிடத்தில் பூரண அன்புகளால் மட்டும்தான் பிரச்சனையே இல்லாமல் எந்த திசை திரும்பினாலும் ஒரு சமாதானம் இருக்கும். அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு திருப்தி இருக்கும், அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் ஒரு திருப்தி இருக்கும், அவங்க தூங்குகிற தூக்கத்தில் ஒரு திருப்தி இருக்கும், அவங்க பேசுகிற பேச்சில் ஒரு திருப்தி இருக்கும். அவங்க மனசு எக்காரணத்தை கொண்டு சஞ்சலப்படாது. ஏன்னா அவங்க இருதயத்துக்குள்ள துதி இருக்கிறது. தேவரீரே என் துதி, அந்த துதி தான் பூரண அன்பு. அதுதான் சாலமோன் பூரணமாக எங்கே வைத்து கொண்டார். ஏன்னா ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல சாலமோன் கிட்ட கேட்டார், சாலமோன் உனக்கு என்ன வேணும்? சாலமோன் பலி செலுத்தினார். பலி செலுத்தின போது சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்ட, சாலமோனுக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, இவ்வளவு ஏராளமான இந்த ஜனங்கள் உங்கள் ஜனங்க ஆண்டவரே. அந்த பார்வை சாலமோனுக்கு இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஜனங்களை நான் நியாயந்திருக்கிறதுக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை, என் சகோதரர்களை நான் குற்றமற சமாதானமாய் எல்லாரையும் சாந்தமாய் நான் வழிநடத்தும்படியான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு அவர் கேட்டார் பாருங்க. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் மேலே வைத்திருக்கிற அன்பு. ஏனென்றால் உம்முடைய ஜன ஆண்டவரே, ஏனென்றால் இவர் லீபனோன் என்கின்ற அனுபவத்துக்குள்ள இருக்கிறார். லீபனோன் அப்படின்னா என்னது? பனி படர்ந்த மலை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பனி படர்ந்த மலை. இந்த மலையின் மேலே ஏறுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆக சாலமோன் கேட்டது, அவர் ஞானத்தை கேட்டார். ஆக தேவன் ஞானத்தையும் புத்தியும் மனோவிருத்தியையும் கொடுத்தார். இந்த ஞானம், புத்தி, மனோவிருத்தி என்பது, இந்த ஞானம் என்பது எக்கால சத்தம், புத்தி என்பது ஆர்ப்பரிப்பு, மனோவிருத்தி என்பது பிரதான தூதனுடைய எக்கால சத்தம். இதுதான் சாலமோனுக்கு தேவன் கொடுத்தார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் கர்த்தர் எப்படி இந்த சாலமோனுக்கு இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை கொடுத்தார் என்பதை பார்க்கலாம். முதல்ல அவர் என்ன கேட்டார் என்பதை வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நான் சின்னவன் ஆண்டவரே, நான் சிறியவன். அந்த மனத்தாழ்மை சாலமோன் ராஜாவுக்குள்ள நான் ஒன்றுமில்லை, நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்ற அனுபவத்துக்குள்ள சாலமோன் வந்திருக்கிறார். அடுத்தது, நீர் தெரிந்து கொண்டதும், நல்லா கவனிக்கணும், அதான் முக்கியம். நீர் தெரிந்து கொண்டதும், வாசிமாத, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்பாடதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். நல்லா கவனிக்க, இந்த வார்த்தையை சாலமோன் எப்படி பயன்படுத்துகிறார்?
இவர் லீபனோன் என்கின்ற அந்த பனிக்கு நேராக அவர் பனியா இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? என் கர்த்தாவே, என் தேவனே, என் பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, நீர் ஆணையிட்டு கொடுத்தீரே. என் பிதாவாகிய ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே கூடாரத்தை விட்டு வெளியே வா, மேலே பார், வானத்து நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமையானால் நீ நட்சத்திரங்களை என்னடா, அது போல உன் சந்ததி நான் நட்சத்திரங்களை போல ஆக்குவேன், கடற்கரை மணலத்தனியாய் உன் சந்ததி ஆக்குவேன் என்று நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. ஆக இவர் பூரண புருஷனாக, எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொண்டவராக, சமாதான புருஷனாக ஒரு பனியை போல இருந்தார். நீ தேவனிடத்தில் அன்பு கூறாம உன் குடும்பத்தில் நீ பனி போல இருக்க முடியாதம்மா. வாயை திறந்தாவே கொளுத்தி விட்டு வந்துடுற கலகக்காரி. உண்மையா இல்லையா? வாயை திறந்தாவே கலகம். என்ன ஆண்டவரே, அவர் சொல்றாரு பாருங்க, அவர் பொய் சொல்லல, சத்தியம் பேசுறாரு. தாவீது எண்ணிட்டாரு. தாவீது இஸ்ரவேலின் இலக்கத்தை எண்ணிட்டாரு. அந்த எண்ணிக்கையில யோவாப் ஒரு சதி ஒன்று செஞ்சான். கொஞ்சம் பேர் எண்ணாமே விட்டு வெளியே வந்துட்டான். எண்ணிட்டாரு. ஆனால் சாலமோன் அன்பு கூர்ந்தார், அன்பிலே பூர்ணப்பட்டார். என் ராஜா, நீர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே உயர்த்தப்பட்ட மகிமையின் ராஜா. இயேசு ராஜாவை தான் பார்த்து பேசுறாரு. சகலமும் உடைய பாதத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. உமக்கு தேவை ஒரு குடும்பம். என் மனைவியை என்னோடு இசைந்திருக்க செய்ய வேண்டும். நானும் என் மனைவி இசைந்திருக்க வேண்டும். நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்திருக்க வேண்டும். இதுதான் அவருடைய கான்செப்ட். அவர் தேவனுக்கு ஒரு ஆலயமும் தன்னுடைய அரண்மனையாகிய லீபனோன் வனத்தையும் கட்டுவதற்கு அவர் திட்டம் போட்டதுக்கு காரணம் என்ன? தேவாலயம் இல்லாமல் குடும்பம் இல்லை, குடும்பம் இல்லாமல் தேவாலயம் இல்லை. தேவன் அப்படின்னு சொல்றவன் குடும்பம். இவ்வளோ பெரிய கூட்டாண்டவரே, உங்க கூட்டாண்டவர், உங்க ஜன ஆண்டவரே, நீங்க ரத்தம் சிந்தி உம்முடைய கீழ்ப்படிதலினாலே பிதாவின் சித்தத்தை நிறைவேறும்படியா உமக்குள்ளாக எங்களை சிருஷ்டித்து யாராலமான கூட்டம், எண்ணிக்கைக்கு அடங்கல ஆண்டவரே, எண்ணிக்கைக்கு. வாக்குதத்தங்களிலே பூர்ணப்பட்டவர் சாலமோன், வாக்குதத்தங்களை பூர்ணமாய் சுந்தரித்து கொண்டவர் சாலமோன். அப்படியே அப்பாடா அப்பாடா. 7 ஷபாத், அப்பாடா, ஆமெனா, சில்னஸ். இயேசு ராஜா உனக்குள் இருந்தாருன்னா யாருடைய மனதை நீ புண்படுத்த மாட்டே. உன் கணவனோடு நீ இசைந்திருப்ப. இந்த குடும்பம் என்பது மாபெரும் ரகசியங்க. அதை தான் பேசியிருக்கிற. சாலமோனுக்கு எப்படி இந்த மனோவிருத்தி வந்துச்சு? சாலமோனை போல லீபனோனில் இருக்கிற கேதுரு மரத்திலிருந்து சுவர்களிலே வளரக்கூடிய ஈசோப்பு பூண்டு வரைக்கும் ஒவ்வொரு ஞானத்தையும் கிறிஸ்துவ பற்றிய ரகசியம் உனக்கு புரிஞ்சாதான் குடும்பம் புரியும். அம்மா, உங்க குடும்பம் கட்டப்படணும்னு தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். சாலமோனுக்கு இப்பேற்பட்ட மனோவிருத்தி இருந்ததுனால தான் லீபனோன் வனம் என் குடும்பம், அப்பா லீபனோன் வனம், அப்பா ஏதேனிலே இந்த எரிச்சலின் ஆவி ஆதாமுக்குள்ளே உள்ளே வந்து விட்டது. ஆனால் சாலமோன் என்ற புருஷனுக்குள்ள அந்த பனி வந்தது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்படுகிறாங்க? சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அம்மா சொல்லும் அடியேன், அப்பா சொல்லும் அடியேன். எல்லாம் எரிச்சலின் ஆவி, உள்ள போராட்டம், மாம்ச போராட்டம். ஆனால் சாலமோன் கேட்குறாரு, நீர் மகிமையின் கர்த்தர், தேவன் மேலே ஒரு கசப்பும் இல்லாதவர். இன்னைக்கு ஏன் நீ கோவப்படுற? அது தேவன் மேல இருக்கிற கசப்பை வெளிப்படுத்துகிறது. பெத்த பிள்ளைங்களை எவ்வளோ பகை, அந்த பெத்த பிள்ளைங்க மேலே உன் வாயில் நீ அறிக்கை செய்கிற குறைகளை, அதெல்லாம் கர்த்தரை கேட்டு மனது வலிக்குது அவருக்கு. நீ பெத்த உன் பிள்ளையே உன்னால் அந்த அந்த மன்னிக்க முடியாமல் அந்த அதை குற்றப்படுத்துகிறவன் அவன் அல்லவா? அந்த விழுந்து போனவன் அல்லவா? உன் வாயை திறந்து நீ பெத்த பிள்ளைய குற்றப்படுத்துறனா நீ எப்படி அவன் பிள்ளையா இருக்கிறன்னு பார்த்துக்க. ஆண்டவரே, சாலமோன் உனக்கு என்ன வேணும் சாலமோன்? அதுக்கு தான் சொல்றாரு, இவ்வளவு திரளான உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க, அந்த ஜனங்கள் நடுவில் இருக்கிறேன். 9வது வாசிப்பு, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம், அல்லேலூயா, கையை ஊத்துறாம சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த தேவாலயமா இருக்கிறவனால மட்டும்தான்
என் சகோதரனோடு நான் சமாதானமாக இருக்கணும். அவன் கிட்ட நான் போனால் என் பணி அவனுக்கு சில்னஸ் கொடுக்கணும், அவனுக்கு குளுமையை கொடுக்கணும், அவன் இதயத்தை ஆற்றணும். என் மாமியாரை நான் ஆற்றணும், என் மருமகளை நான் தேற்றணும், என் குடும்பத்தை என் நிமித்தம் அவங்க மனசுக்குள்ள சமாதானத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, ஏராளமாக இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை ஏதேன் தோட்டம். என் தேவனே, இந்த ஆதாம் தீமையை தெரிந்து கொண்டு நன்மையை வெறுத்தான். நன்மை எது என்றால் என் சகோதரனுக்காக பலியாவது, தேவ சாயல்ல படைக்கப்பட்ட என் சகோதரனுக்காக பலியாவது. தீமை எது என்றால் நான் என்னுடையது என்னுடையது எனக்கு என்பது தீமை. அந்த ஆதாமை போல இல்லை ஆண்டவரே. உங்கள் நோக்கம் எத்தனை வருஷம் இது நடந்துச்சு? இது சம்பவம் நடக்கும் போது எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷம்? ஏறக்குறைய கரெக்டாக 3000 வருஷம். 3000 வருஷமாக கர்த்தர் காத்திருந்தாரு ஒரு லீபனோன் வனத்துக்காக, ஒரு பனி போன்றவனுக்காக, ஒரு பனி போன்றவனுக்காக. அவன் பனி போன்றவன் மட்டும்தான் வனத்துக்குள்ளே வர முடியும். அந்த வனம் என்பது பாரடைஸ். அவன் மட்டும்தான் தன் மனைவியை பனியை போல மாற்றுவான். தன் மனைவியை மணவாட்டியை லீபனோனிலிருந்து வா என் மணவாளி என்று அழைப்பான். இது ரகசியம். குடும்பம் என்பது ரகசியம். இன்னைக்கு இருக்கிறதுல குடும்பம் இல்லைங்க. முதலாவது தேவ அன்பு. அவனால மட்டும்தான் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும். இப்போ என் கணவனுக்கு என்ன தேவை? சண்டை வந்துடக்கூடாது. இப்போ என் மனைவி என்ன விரும்புகிறா, என் பிள்ளைங்க என்ன விரும்புகிறாங்க, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எது பிரியம், முன்கூட்டியே கணிக்கக்கூடிய விவேகம் மனோவிருத்தி. இது சாலமோன் போன்ற ஆட்களால் மட்டும்தான் லீபனோன். இப்போ இன்னைக்கு வச்சிருக்கிற குடும்பம் கிடையாதுங்க. அவன் எத்தனை மாடி பில்டிங்னா கட்டிக்கிட்டோம். அந்த குடும்ப தலைவன் லீபனோன் என்கிற அனுபவத்தில் இருக்கிறானா? அவன் எத்தனை மாட மாளிகைனா கட்டி ஒரு நொடி பொழுதுல அவன் குடும்பத்தோடு அழிஞ்சு போயிடுவான், அக்னி கடலுக்கு போவான். அவன் வரணும். நன்மை தீமை ஏதேன் தோட்டத்தில் தீமையை தெரிந்து கொண்டு ஓடிட்டான் எல்லாம். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம், நன்மையை தெரிந்து கொண்டு உள்ளே வந்திருக்கிறோம். பகை வேண்டாம். யாரையும் உள்ளத்தில் பகைச்சிடாத, யாரு மேலேயும் கசப்பு வச்சிடாத. அதுதான் சாலமோனின் அனுபவம். உமது ஜனங்களை நியாய விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னது என்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை. இது கர்த்தருக்கு பயப்படுதலே. வாயத்தன் சொல், கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்பா, தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், இதே வாயில நான் அவனை தூஷித்துட்டு இதே வாயில உங்களை அப்பான்னு கூப்பிட முடியுமா? இதே வாயில ஒரு மனுஷனை மேல குறைய சொல்லிட்டு, ஒரு மனுஷனை என் மனசுல பகைச்சிட்டு அதே வாயில நான் எப்படி ஆண்டவரை உங்களை துதிக்க முடியும்? எனக்கு ஞானத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. என்ன ஞானம்? கரெக்டாக நான் நியாயம் விசாரிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை என்பது நான் யான் தேவையல்ல, அவங்களுக்கு நான் நன்மை செய்யணும். இந்த முழு ஜனங்களுக்கும் நான் நன்மை செய்யணும். என் குடும்பம் எனக்கு என்ன செய்தது என்று கேட்பது தான் தீமை. அதுதான் விழுந்து போன ஆவி. ஆனால் என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், என் சபைக்கு நான் என்ன செய்யணும், என் சகோதரர்களுக்கு நான் இந்த ஞானமுள்ள இருதயத்தை கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், சாலமோனே, இந்த காரியத்தை கேட்டது என் பார்வைக்கு பிரகாசமாக இருக்குதுடா. யான் உம்முடைய ஜனங்கள் என்ற பார்வை வந்துச்சு பாருங்க. கர்த்தர் பூரித்து போயிட்டார். ஏதேன் தோட்டத்தில் பகையை சம்பாதிச்சுக்கின்னு மனைவியை வெறுத்துட்டு அந்த மனைவியை வெறுத்த அந்த அனுபவம் ஏதேனில் தான் வந்துச்சு. மனைவியை பார்த்து ஓடி போய் வெக்கப்பட்டு துணியை போட்டான் படுபாவி. நான் நிர்வாணியாக இருக்க சொல்லிட்டு ஓடி போய் மனைவியை பார்த்துட்டு துணியை வெக்க வந்துச்சு. வெக்கம், இந்த வெக்கம் என்பது ஆதி பாவம். ஓடி போய் துணியை போட்டான். எவ்வளோ பெரிய பச்சை துரோகம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பூரித்தார், கர்த்தர் பூரித்தார், அவர் பூரித்தார். அந்த வசந்த வாசிங்க, 10ஆம் வசனம்.
சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த அந்த மன சந்தோஷமா இருந்துச்சு. 3000 வருஷமா நான் காத்திருந்தேன்டா சாலமோனே, இப்ப நீ தாண்டா இந்த ஞானம் உள்ளவனாய் நல்லா ஆராய்ந்து வேதத்தை நல்லா ஆராய்ந்து நாலாம் திருப்பிங்க போகலாம். 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த சாலமோன் எப்படிப்பட்டவர்? 29 வாசி பார்க்கலாம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானம் என்பது தேவ எக்காலம். கடற்கரை மணல் புத்தி என்பது ஆர்ப்பரிப்பு. கடற்கரை மணலத்தையான மனோவிருத்தி என்பது பிரதான தூதனுடைய சத்தம். இதை அப்படியே நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. சகல கிழக்கத்திய புத்திரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோன் ஞானம் சிறந்ததாயிருந்தது. இவர் தான் டாப் மோஸ்ட். இதுதான் பனி போல கரெக்டா பேசுவார். யார்கிட்ட எப்படி பேசணும், யாருடைய மனதை எப்படிலாம் சந்தோஷப்படுத்தணும், அதெல்லாம் கரெக்டா சரியா இந்த மனோவிருத்தி. சில பேர் வாயை திறந்து பேசினாவே கலகம் பண்ணிட்டு மனசை உடைச்சிட்டு மற்றவங்களை நார அடிச்சுட்டு மற்றவங்களுடைய பாவத்தில் எடுத்து பேசி அவ்வளவு அசிங்கப்படுத்துகிற இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நம்மளாம் கவனிக்க. என்றைக்குமே கணக்கு நல்லது, குவான்டிட்டியெல்லாம் பார்க்காதீங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு ஜனங்க ஜேன்னு போகிறாங்க, எல்லாமே ரசிக்கப்பட்டவங்க பொழுகுது. அப்படியே கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் லீபனோன் வனம், எத்தனை பேருடைய வீடு லீபனோனின் வனம், எத்தனை பேருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவை நீ அன்பு கூர்ந்தால் மட்டுமே உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் இருப்பார். உன் வீடு ஒரு லீபனோன் வனமாக பரதீசாக இருக்க வேண்டும். பரதீசில் தான் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அது ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மாத்திரமே கிடைக்கும், அது சாலமோன்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல சொல்லப்படுறது தொடர்ந்த வாசி. அவன் எஸ்ராகியன் ஆகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷிலும் ஞானவன். எல்லா லேவியர்கள், எல்லா ஆசாரியர்கள், இந்த ஏத்தான், ஏமான் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள், லேவியர்கள், தேவனுக்கு பாடலை பாடி ஆராதனை செய்கிறவர்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ஏத்தான், இந்த ஏமான், இந்த கல்கோல், தர்தா என்னும் இவர்கள் எல்லாம் தேவனை நல்லா புகழ்ந்து பாடி பாடலை பாடி ஆராதனை செய்கிறவர்கள். இவர்கள் எல்லாருடைய இவனுக்குள்ள துதி இருந்துச்சு. துதி. என் கர்த்தர் எனக்காக என்ன செய்தார், என் கர்த்தர் எனக்காக இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார். மந்திர சூனியெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது. என் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார். இந்த என்னென்ன என்பது தான் ஞானம், புத்தி, மனோவிருத்தி. இதுதான் விவேகம். அதையெல்லாம் செயல்படுத்துவது விவேகம். அங்கே சமாதானமாய் நடத்துவது விவேகம். ஆக ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் என்கின்ற பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு என்கின்ற ஆட்சிதான் சாலமோனுடைய ஆட்சி. இன்னும் என்னென்ன செய்தார், என் கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார், யான் யூதா எனக்கு என்னென்ன செய்தார் என்பது தான் எல்லாவற்றிலும் சிறந்தது. என்னாகமத்தின் புத்தகம் 23:23 வாசிக்கும் போது என்னென்ன செய்தார் வாசியத. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று யார் ராஜா எனக்கு என்ன செய்திருக்கிறார்னு பாடுறா. சும்மா மந்திரம், சூனியம், பேய், பிசாசு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பொல்லாத ஆவிகளை யார இன்னும் வாயில பில்லி சூனியம் இயேசு ராஜாவை ஆராதிக்கிற உபதேசத்தில் ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் என்கின்ற இந்த பூர்ணமாக்கப்பட்ட உபதேசத்துக்குள்ள வரக்கூடிய உங்க வாயில பில்லி சூனியம், பேய் வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, என்ன பேய் வந்து கூப்பிடுச்சு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை கர்த்தர் மன்னிப்பாராக. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்தல் கிடையாதுரா. ஏன் இன்னும் கொஞ்ச காலத்தில் என் கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்த இந்த துதி என் துதியை சொல்லி வருவார்கள் என்பது கவுண்ட் என்னென்ன செய்தார் அதை சொல்லிக்கினே இருப்பேன். அதுவே என் துதி. இது ஏத்தானிலும் ஏமானிலும் கல்கோல் எல்லாரை பார்க்கலும் சிறந்தது துதி.
இசையை வச்சு பாட்டு பாடுறது தான் பூர்ணம் நினச்சிக்கினாங்க இன்றைக்கி நம்ம ஆட்கள். ஒரு 2 பாட்டு வெளியிட்டாங்கன்னா அவர் வந்தார்னா அப்படி ஒரு மாதிரியா, அதெல்லாம் பிகினிங் பேசிக் ஸ்டேஜ். எல்லா கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளம். ஆனால் பூரணமாகுதல் என்பது டெஹிலா, சங்கீதம் பாடுவது, என் கர்த்தரை துதிப்பது, என் கர்த்தரை துதிப்பது. இது ஆராதனை, வர்ஷிப் அல்ல பூரணம். என் கர்த்தர் என்ன இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த என்னென்ன செய்தார் என்பதை அறிந்தது தான் சாலமோன். அவர் என்னென்ன செய்தார். இயேசு ராஜா வரத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் சாலமோன். ஆனால் இயேசு ராஜா எனக்காக என்னென்னலாம் செய்து முடித்து விட்டார். கரங்களை தாய்மைன்னு சொல்லாமா? அதை சொல்லுவது தாங்க துதி. அவன் தான் பூரண புருஷன். யா யூதா ஆண்டவரே, இது உங்க ஜன ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உங்க ஜன ஆண்டவரே. இப்போ வாசிப்பால சாலமோனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருந்துச்சு? தொடர்ந்து வாசிப்பாங்களா? அதை மற்ற எல்லா மனுஷரும் ஞானவானா இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005 லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். உன்னை பத்தியே உனக்கு ஒன்றும் தெரியல. இந்த சகல விருட்சங்களின் கனியை இந்த சாலமோன் புசித்தான். ஏதேனில் நீ சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்கின்ற கட்டளையை இந்த ஆதாம் தள்ளிவிட்டான். கட்டளையிட்டார். நீ சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆதாம் செஞ்சது என்ன? சகல விருட்சத்தை புசிக்க தவறிவிட்டான். சாலமோன் சகல விருட்சத்தில் கிறிஸ்துவை கண்டார். சகலத்திலே கிறிஸ்துவை கண்டார். கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தார். என்னது? லீபனோனில் இருக்கிற கேதுரு மரம் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டுகள் வரைக்கும் மரம், தாவரம், மிருகம், பறவை, ஊரும் பிராணி, மச்சங்கள் எல்லாத்தைய பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி மொத்தத்தை கொண்டு வந்துட்டு பூர்ண புருஷன் ஆகிட்டாரு பாருங்க. இவரால் மட்டும்தான் லீபனோன் வனம் என்கின்ற அந்த குடும்பத்தை கட்ட முடியும். சில்னஸ். இப்போ நான் உங்களுக்கு அன்பாக கேட்குறேன் சகோதரிகளே, சத்தியத்தெல்லாம் கேட்குறீங்க, இப்படி தான் இருக்கணும், சத்தியம் மாறாது. ஆனால் என் புருஷன் அப்படி இல்லையே. நீங்கள் சத்தியத்தை உணர்ந்து நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டுறதுக்கு நீங்கள் பிரயாசப்படணும். குடும்பம் யாருடையது? இயேசு ராஜாவுடையது, தேவனுடையது குடும்பம். ஆக கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கும். அதுதான் லீபனோன் வனம். அங்கே பாருங்க, திராட்சை, அப்புறம் ஒலிவ மரம். இந்த லீபனோனை குறித்து நிறைய ஆராய்ச்சி இருக்குது, அதெல்லாம் காட்ட டைம் இல்லை. அங்கே திராட்சை இருக்கிறது, அங்கே ஆறுகள் வாய்க்கால் ஓடுகிறது, அது வாசனை உள்ளது, அங்கே திராட்சை ரசம் மதுரமானது. இந்த லீபனோனுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. ஆக இந்த 128ஆம் சங்கீதம் எப்படிப்பட்டதுன்னா அது ஆரோகண சங்கீதம். இந்த ஆரோகணம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்னா அசெண்ட், ஏறுவது, மேலே நோக்கி ஏறுவது, ஸ்டெப்ஸ், ஜேர்னி டு த ஹையர் பிளேஸ். அதாவது உயர்ந்த உன்னத இடத்தை நோக்கி பயணம் செய்வது தான் ஆரோகண சங்கீதம். அந்த ஆரோகண சங்கீதம் தான் லீபனோன் வனத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து இந்த ஞானமுள்ள புருஷன். இந்த சாலமோனுடைய குடும்பம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு இருக்கிறதுல குடும்பம் இல்லைங்க அன்பானவர்களே. ஆனால் நம்முடைய குடும்பம் இப்படிப்பட்ட லீபனோன் வனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சில்னஸ்,
இந்த பணியின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் சொல்லாமா? இந்த சாலமோனுக்கு 700 மனைவிகள் என்பது அவருடைய பரிபூர்ணமான குடும்பத்தை காண்பிக்கிறது. இது யாரும் தப்பால மாம்சமெல்லாம் எடுக்கக்கூடாது. 300 மனைவி என்பது அவருடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறது. இந்த சாலமோனுக்கு கேதுரு மரத்தினாலே ரதங்களை செய்தார்கள். அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். உன்னத பாட்டின் புத்தகத்தில் கேதுரு மரத்தினால் அவருக்கு ரதங்களை செய்வோம் என்று சொல்லி மணவாட்டி சொல்லுகிறாள். ஏனென்றால் அவர் லீபனோன் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே அவர் பூரணப்பட்டவராக இருக்கிறார். உன்னத பாட்டின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். என்ன மரமா? லீபனோன் மரம். லீபனோன் மரம் என்ன மரம்? கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்தால் அவர் என்ன செய்தாராம்? ஒரு ரதத்தை பண்ணுவித்தாராம். இந்த ரதம் எப்படிப்பட்டது என்றால் அது உறுதியானது, அது ராஜரீகத்தை காண்பிக்கிறது. அன்பான தேவஜனமே, 128ஆம் சங்கீதம் சாலமோன்களுக்கு உரியது, எல்லாருக்கும் அல்ல. இந்த சாலமோன் ஞானமுடையவன், புத்தி உடையவன், மனோவிருத்தி உடையவன், தன் ஜனங்களுக்கு நியாயம் செய்பவன். தன் ஜனங்களுக்கு நியாயம் செய்பவன் தான் விவேகி. ஆக ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் என்கின்ற பூரண புருஷனாக இந்த சாலமோன் இருக்கிறார். இவருக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இது ஆரோகண சங்கீதம். அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். 128ஆம் சங்கீதம், அந்த டைட்டில் வாசி பார்க்கலாம். ஆரோகண சங்கீதம். ஆரோகணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாலா. மாலா நீங்க சொல்ல மாலா அப்படின்னா இது ஆரோகணம். ஆரோகணம் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க இந்த ஆரோகண சங்கீதத்தெல்லாம் யாரு பாடினது அப்படின்னாக்கா, நீங்க பார்த்தீங்கன்னா 122ஆம் சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி 124ஆம் சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் இருக்குது. ஆனால் 127ஆம் சங்கீதம் சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். அப்போ 128ஆம் சங்கீதம் அது டைட்டிலே போடலை. அப்படியானால் அதுவும் சாலமோன் தான் பாடி இருக்கணும். 127ஆம் சங்கீதம் பாருங்க பார்க்கலாம். டைட்டிலு சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவதின் பிரயாசம் விருதா. அவள்தாங்க. அவன் போய் விழுந்து கிடப்பான் தேவ சமூகத்தில். அவன் உட்காந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எனக்கு என்ன புரியும்? வேப்ப மரம், ஆலமரம், தாமரை பூவு, மல்லிகை பூவு, அப்புறம் புறா, மயில், ஒட்டகம், அப்புறமா கழுகு, அப்புறம் யானை, சிங்கம், புலி, எல்லாத்துக்குள்ளேயும் என் கர்த்தர் இருக்கிறார். ஆக கர்த்தர் தான் என் வீட்டை கட்ட முடியும். கர்த்தர் தான் இந்த லீபனோன் வனத்தை உண்டாக்க முடியும். நான் இந்த ஆலயத்தை தேவனுடைய ஆலயமாக கொடுத்தால்தான் என் வீடு லீபனோன் வனம் என்கின்ற அந்த சில்னஸ்க்குள்ள வரும். எவ்வளவு விருப்பம் இல்லையா உன்னை குறித்து, என்னை குறித்து? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ சில்னஸா, நீ லீபனோன் வனமாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ சமாதானமாக இருக்கணும், உன் மனசுக்குள்ள இளைப்பாறுதல் இருக்கணும், நீ சாலமோன் என்ற அனுபவத்துக்குள்ள வரணும். ஆக இந்த ஆரோகணம் என்பது உன் மனைவி, உன் வீட்டோரங்கள். இன்னைக்கு நிறைய பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வாயாடியா இருக்கிறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு பொம்பளைங்க வாயை திறந்தாவே வாயாடி, வாயை திறந்தாவே பிரச்சனை தான். இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இது அது. ஏன் இன்னைக்கு வாயாடியா இருக்கிறாங்க? இவன் லீபனோனாக கனிதரும் திராட்சை கொடியாய் உன் வீட்டோரங்களில் கனி. 128 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. இதுதான் சாலமோன். அதுதான் ஞானம், புத்தி. இந்த ஞானம், புத்தி தான் 24. அதுதான் இயேசுராஜன். அவர் வழியில் நடந்தவர் தான் இந்த சாலமோன். அவரை போல பரிசுத்தர், இயேசுராஜாவை போல அந்த சில்னஸ், அந்த கூல், அந்த இலைப்பாறுகிற அனுபவம், எல்லாரும் இலைப்பாற்றுகிற இந்த அனுபவம், அதுதான் இந்த ஆரோகண சங்கீதம். அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமோ நன்மையும், நீ பாக்கியவானா இருப்பாய். உனக்கு எல்லாம் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு இந்த குடும்ப தலைவன்லாம் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் எந்த குடும்ப தலைவன்? சர்ச்சுக்கு வரவங்க இல்லை. சாலமோனின் அனுபவம், லீபனோன் என்கின்ற அனுபவம்,
அவன் லீபனோனாக இருந்தால்தான் அவன் குடும்பம் பரதீசு. அவன் லீபனோனின் அனுபவத்துக்குள் இருந்தால்தான் அவன் குடும்பம் பரதீசாக. அங்கே ஜீவ விருட்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தை நமக்கு கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். நீ லீபனோனாக இருக்க வேண்டும். உன் குடும்பம் லீபனோன் வனமாக இருக்க வேண்டும். நீ லீபனோனாக இருக்க வேண்டும். உன் குடும்பம் லீபனோன் வனமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு வரணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். இந்த சாலமோனுக்கு 700 மனைவிகள் எப்படி இருந்தாங்கன்னா கனிதரும் திராட்சை கொடியை போல. அவளுடைய நேசத்துல மயங்கி இருந்தார் சாலமோன். இந்த சாலமோன் 700 மனைவிகள் என்பது திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடி எப்படிப்பட்டதுன்னா இருதயத்தை களிப்பாக்கும். அது மனமகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த திராட்சரசம். ஆக சாலமோனுக்கு மனைவி திராட்சரசமாக இருந்தால், மனமகிழ்ச்சியாக இருந்தால், இந்த சாலமோன் தன் மனைவியோடு இசைந்திருந்தார். நமது மணவாளனாகிய கிறிஸ்து இயேசு மணவாட்டி சபையோடு அவர் இசைந்திருக்கிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இன்னைக்கு மனைவிகள் எல்லாம் வாயாடியாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் புருஷர்களே. மனைவி என்பது புருஷனுடைய ஆசீர்வாதம். நீ என்னதான் நீ ஓடினாலும், நீ என்னதான் பண்ணாலும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஒரே காரியம், என் புருஷனை எப்படியாவது பிடிச்சிருங்க ஆண்டவரே, என் புருஷனை சாலமோனாக மாற்றும் ஆண்டவரே, என் புருஷனை ஒரு பனி போல லீபனோனாக மாற்ற உபவாசம் பண்ணுங்க. நீங்களாம் ஒன்றும் கர்த்தர் என்னை என் புருஷன் நடத்தும்படியாக நீர் என் புருஷனை நடத்தும் ஆண்டவர்னு ஜெபிங்க. குடும்பத்தை கட்டுங்க. நான் மட்டும் பரலோகம் போனால் போதும். என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறடா நீ, உனக்கு நான் சுவிசேஷமே சொல்ல மாட்டேன். மாமனை நீ செத்து நீ அக்னி கடலுக்கு போடா. நிறைய மனைவிமார்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படலை, குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக தாறுமான வேலைலாம் பண்ணுறல, நீ செத்து நரகத்துக்கு போடி, நான் மட்டும் பரலோகத்துக்கு போகிற சத்தியமாக போக மாட்டேன். லீபனோன் வனம் ரெண்டும் இசைந்திருக்கிற இசைவில் தான் பரலோகத்துக்கு போவோம். அவர்களுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனி. அது பரதீசு. ஒவ்வொரு குடும்பமும் பரதீசாக இருக்க வேண்டுமேனால், தேவனுடைய தோட்டமாக இருக்க வேண்டுமேனால் நீ பனி போல இரு. சாலமோனின் அனுபவத்துக்குள்ளவா. இங்கே சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல. நிறைய பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நிறைய தாய் தகப்படுங்க, பிள்ளைங்களை நினச்சாலே சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. என் பிள்ளை தேருவானா, ஃபோனும் கைமாவே சுற்றுறானே, நைட்டில் பேய் மாதிரி சுற்றுறானே, 10 மணிக்கு மேலே என்னையா பிள்ளைங்களை வெளியே விடுறது கேட்டால் பிள்ளைங்க என்ன ஆகிடும் இன்றைக்கி? என் பிள்ளைய தான் சேர்த்து சொல்லிங்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி என்ன நடக்குது? ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் என்பது, ஒலிவ மரம் என்பது அழியாதது. உன் சந்ததி அழியாது. அது சாலமோனுடைய அனுபவத்துக்குள் தான். அவர் தலைமுறை தலைமுறையாக அவரை ஆராதிக்கும், ஒரு சந்ததி அவரை ஆராதிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக அவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். அப்போ உன் பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகள், உன் பிள்ளைகள் சாவே கிடையாது. அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவகுமாரர்கள். ஒலிவ மரம் என்பது தேவகுமாரர்கள். 10 மணிக்கு மேலே வாட்ச்மேன் வேலையா பார்க்குற? குர்கா வேலையா? யார் யார் வீட்டில் லாக் பண்ணிக்குது? இவன் என்ன பண்ணுறது? இவன் உட்காந்துக்கின்னு அப்புறம் செல்ஃபோனை வச்சு நோண்டுறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிள்ளைகள் எல்லாம் அழுங்க, அழணும், வேறு வழியே கிடையாது, அழணும், உட்காந்து அழணும். 10 மணிக்கு மேலே என்ன ஊரை சுற்றுறது? 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடணும். சின்ன பசங்க இருக்கிற வரைக்கும் இந்த கண்டிஷன்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தேன் நான். 9 மணி ஆயிடுச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிவிடுவேன். லைட் படிக்கிறது பசங்க வந்து நாளைக்கு எக்ஸாம், காலைல படி, டைம் என்ன? இரவுன்னா அதுக்குன்னு டைம் இருக்குது. காலையில் எழுந்து அதிகாலை ஜெபிக்கணும். பிள்ளைகளே வளர்ப்பு என்பது மாபெரும் ரகசியம். குடும்பம் என்பது ஆரோகணம் தான் குடும்பம். இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் குடும்பம் கிடையாதுங்க ஐயா. என் குடும்பம் கட்டப்படணும்னு பாரப்படுங்க. நான் முடிக்கிறேன், அவள் தான் முடிச்சிட்டேன். என் குடும்பம் கட்டப்படணும் ஆண்டவரே. சியோன் மலையில் எருசலேமில் தேவாலயம் கட்டிவிட்டு தன்னுடைய அரண்மனையாகிய லீபனோன் வனத்தை கட்டுகிறார் சாலமோன். இந்த ஆலயம் என் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று இருக்குமே, ஆனால் என் குடும்பம் லீபனோன் வனமாக, இந்த குடும்பம் மட்டும்தான் தேவனை சந்திக்கும். யாரெல்லாம் தன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்களோ, என் குடும்பம் வசனத்தின்படி நிற்கணும் ஆண்டவரே.
உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பாள். உனக்கே கன்ஃபார்மாக தெரியும், என் பிள்ளை நிச்சயமாக தேவனை பார்ப்பான். அதுதான் அர்த்தம், என் பிள்ளை தேவனை பார்ப்பான், சந்திப்பான். உனக்கு பிள்ளைகளை பார்த்த நம்பிக்கை இருக்கா? என் பிள்ளை இன்னைக்கு தேவனை சந்திப்பான். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர, பந்தி என்பது சமாதானம். இதோ வாசற்படியில் தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவனோடு பிரவேசித்தவனோடு போஜனம் பண்ணி அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அது சமாதானத்தை காண்பிக்கிறது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க பெற்றோரோட சமாதானம் இருக்கிறீங்க? எத்தனை சின்ன வயசு 12 வயசு வரைக்கும் சரிம்மா சரிம்மா அப்படி இருப்பாங்க. 12 வயசு தாண்டட்டும் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கி தான் இது என்ன ஆகுமோ தெரியலையே, இவன் போகிற போக்கு பார்த்தா சரியில்லையே, சமாதானம் இல்லை. உன் பந்தியை சுற்றி இன்னைக்கு ஒளிவு மர கன்றுகளைப் போல உன் பிள்ளைகள் இல்லையே. என்ன காரணம்? ஆரோகணம். இது ரகசியம். ஜேர்னி டு ஹையர் பிளேஸ். நீ உயர்ந்த இடத்துக்கு நீ போனா தான் இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். நீ இங்கேயே உக்காந்துக்குன்னு காக்கா மாதிரி அந்த வீட்டில் என்ன நடக்குது, எதிர் வீட்டில் என்ன நடக்குது, உட்காந்து ரீல்ஸை பார்த்துக்கின்னு உட்காந்து ஷார்ட்ஸை பார்த்துன்னு உட்காந்துருந்தனாக்கா நீ எங்கிருந்து உன் குடும்பத்தை நீ முன்னேற்ற முடியும்? நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவன். 3000 வருஷமாக ஏமாந்த கர்த்தர் ஏங்கி 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 சாலமோன் இடத்துல வந்து அவர் மன உற்சாகம் அடைந்தார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் உற்சாகம் அடைகிறாரா? சாலமோனே, நீ கேட்டது உகந்தது, நீ விவேகத்தை கேட்டாய். விவேகிதான் தேவனை சந்திப்பான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்வான். நல்லா கவனிங்க அந்த வசனத்தை வாசி. அடுத்தது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இதுதான் இந்த சீயோன் எருசலேம் என்பதுதான் தேவனுடைய மகிமையின் சிங்காசனம். அதுதான் சீயோன் எருசலேம் என்ற பரம எருசலேம் நகரம். அங்கே தான் தேவாலயத்தை கட்டிவிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய 13 வருஷமாக 7 வருஷமாக தேவாலயத்தை கட்டினார், 13 வருஷமாக தன்னுடைய வீட்டை கட்டினார். அதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் சொல்வார், தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் எப்படி என் சபையை விசாரிப்பான். ஃபஸ்ட் அங்கே குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து தான் சபை நிரம்பி வழிய வேண்டும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். முதல்ல குடும்பம். ஒரு ஊழியக்காரனை பெண்டகாஸ்டல் அனுபவத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய குறைகள், குடும்பத்தில் என்ன குறைகள் பார்க்குறது. அபிஷேகம், நான் சொல்கிறது அபிஷேகம், யாரை குற்றப்படுத்தும்படி அல்ல. அபிஷேகம் இருக்குமே ஆனால் அவர்கள் சபையில் இணைந்திருப்பார்கள். அவங்க தான் சீயோன் எருசலேம் என்ற வாழ்வை காண்பார்கள். அவர்கள் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். அதுதான் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த எருசலேம் என்பது சமாதானத்தின் வாழ்வை நீ காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உன் பிள்ளை, உன் சந்ததியை உன் கண்ணு பார்க்கும் நித்திய காலமாய். எவ்வளோ காலம்? நித்திய காலமாக இதே பூமியில் இருந்துக்கணும். உன் பிள்ளைங்க, உன் சந்ததி, உன் பேர பிள்ளைங்களை உன் கண்ணு பார்க்கும். நித்திய காலமாக இந்த உலகத்தில் அவ்வளவு சமாதானமாய் வாழ வைப்பார். காரணம், அவருக்கு தேவை லீபனோன். லீபனோனாக நீ இருந்தால்தான் உன் குடும்பம் வனமாக பரதீசாக இருக்கும். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் தான் இப்போ சாலமோனுக்கு கொடுக்கிறார். இந்த சாலமோன்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2-7 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இதுதான் இந்த குடும்பத்தை கட்டினவங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். வாசிக்க போகலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆக இந்த பரதீசு என்பதுதான் வனம். இந்த பரதீசுக்குள்ள யார் போறாங்க அப்படின்னா, லீபனோன், பனி படர்ந்த அனுபவம். இயேசு ராஜாவை போல சமாதான புருஷன், பரிசுத்த ஆவியானுடைய பூரண அபிஷேகம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அபிஷேகம் பெற்ற ஆவியானவரை பெற்றவன் தான் கேட்க முடியும். அவனுக்கு தான் பெண்டெகாஸ்டல்.
என் சுவிசேஷம் அவனுக்கு தேவைப்படும். என் சுவிசேஷம் யாருக்கு தேவைப்படும்னா, என் சுவிசேஷம் ஜீவன் ஜோஷ்வா உபதேசிக்கிற இந்த உபதேசம், லீபனோன் ஆகிய என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற, சாலமோன் ஆகிய என் இயேசு ராஜாவை பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்பவன் அபிஷேகம் பெற்றவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற விருத்த சேதனம் உடையவன், தன் செவியில விருத்த சேதனம் உடைய பெந்தகோஸ்தே அனுபவம் உடையவனுக்கு மட்டும்தான் ஊழியக்காரனுடைய உபதேசம் தேவைப்படும். அவன் தான் எப்போ வந்தாலும் உபதேசத்தை பற்றியே கேட்டு, உபதேசம் மட்டும் வேணும், உபதேசம். அதனால தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு, நீ பரதீசுக்குள்ள வந்து, எத்தனை பேர் பரதீஸாக இருக்கிறது? பரதீஸ், என் குடும்பம் பரதீசு, சண்டை இல்லாம பனி போல, நான் யாரு மேலே குற்றம் சொல்லலை, எனக்கு விரோதியே இல்லை, நான் சமாதானமா இருக்கிறேன், நான் சாலமோனா இருக்கிறேன். இவங்களுக்கு தாங்க ஜீவ விருட்சம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, சபையில கொடுக்கிற உபதேசம் அபிஷேகம் பெற்றவனுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தர்ம பணத்தை கொடுத்த உங்க தலையின் மேல உங்க குடும்பத்தை கர்த்தர் பரதீசாக மாற்றுவாராக. கையை ஊத்துறாமன்னு சொல்லாமா? ஏன்னா தர்ம பணம் என்பது பெண்டகாஸ்டல் என்பதுக்கு மட்டும்தான் வெளிச்சம் கிடைக்கும், காதுள்ளவனுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் கிடைக்கும். மீதி பேர்லாம் அன்னதானம், மீதி பேர்லாம் என்னதுங்க? சோறு. அவன் வயிறு அவன் வயிறு தான் அவன் தேவன். ஆனால் பெண்டகாஸ்டல் என்ற அனுபவத்துக்கு உடைய மாத்திரம்தான் இந்த பரதீசு, இந்த லீபனோனுடைய வனம். ஆமென் சொல்லுங்க. லீபனோனுடைய வனம், பரதீசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சத்தியத்தெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக என்னுடைய குடும்பம் பரதீசு, ஜீவ விருட்சத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆமேனா? வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் தாண்டி வந்து விட்டோம். இந்த கேருபீன் சுடரொளி பட்டயம் என்பது, சுடரொளி பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. உபதேசம், டாக்டரின். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதுதான் இந்த சுடரொளி பட்டயம். உபதேசம், என் சுவிசேஷம் தான் உங்களை பூரண புருஷனாக ஸ்திரப்படுத்தி தேவனுக்கு முன்பு கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் என்னையே குற்றப்படுத்துறீங்க, எல்லாம் உங்கள் நன்மைக்கு தான் பேசுகிறேன். என் சுவிசேஷம். அடுத்தது கேருபீன் என்பது மகிமை, கிறிஸ்துவின் மகிமை. நம்ம சபைக்கென்று, நம்முடைய ஜீவியத்திற்கென்று ஒரு மகிமை இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கும் தம்முடைய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் சாலமோன். அதுதான் அந்த சாலமோனை பார்க்கலும் அப்படிப்பட்டதான ஒரு மகிமை சாலமோனுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, சாலமோனுக்கு பின்னாடி இருந்ததும் இல்லை என்பதுதான் மகிமை. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், அதை வாசித்து முடிக்கலாம். எந்த வசனம் பாருங்க, அது பட்டினெடு பார்க்கலாம். அதை அப்படிப்பட்டதான ஒரு மகிமை சாலமோனுக்கு முன்னாடி 1 ராஜாக்களின் புத்தகத்தில், அதை நான் எடுக்க தவறிட்டேன், பட்டினி எடுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருமே இல்லை. சரி, 4ஆம் அதிகாரம் 34 வசனம் வாசிங்க. இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க இல்லையா? வாசிக்க பார்க்கலாம். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடம் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள். ஆக சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு 4 திசைகளில் இருந்தும் அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ்ச்சி அந்த அளவுக்கு பரவி இருந்தது. எல்லாரும் வந்தாங்க. சேபா தேசத்து ராஜஸ்திரியும் வந்தாள் இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் சேபா தேசத்து ராஜஸ்திரி வருவாள். அப்போது ஏனென்றால் சாலமுடைய கீர்த்தி, அந்த வசந்த வாசிங்கன்னா 10:1, 1 ராஜாக்கள் 10:1, கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. இதுதான் கேருபீன்கள். இதுதான் கேருபீன். சாலமோனுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட யாருமே இல்லை. அவ்வளவு பெரியதாய் சாலமுடைய கீர்த்தி உயர்ந்திருந்தது. இதுதான் கேருபீன். அந்த ஞானம், அந்த மனோவிருத்தி தான் சுடரொளி பட்டயம். எத்தனை புரிஞ்சு போச்சு? ஆமேனா? அதுதான் பரதீசின் மத்தியில் ஜீவருட்சத்தின் கனி அவர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆக சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரத்துக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினாலே அவளை சோதிக்கிறதுக்கு மிகுந்த பரிவாரத்தோட வருகிறாள். எல்லாவற்றையும் ராஜாவுக்கு என்ன பண்ணார், அங்கே செய்து கொடுத்தார். ஆக இதே 10ஆம் அதிகாரத்தில்
23 வசனம் வாசி பார்க்கலாம். 23 10 23 பூமியின் பூமியின் சகல ராஜ்யங்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோனுடைய ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதுக்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். இதுதான் சாலமோனுக்கு உண்டாயிருக்கிற மாபெரும் புகழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்டதான இந்த கேருபீன்களும் சுடரொளி பட்டயம் தான் இந்த சாலமோன். அதனால் தான் சாலமோனுக்கு 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள். 700 மனைவி என்பது சாலமோனுடைய பரிபூர்ணமும், 300 மனைவி என்பது அவருடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறது. ஆக குடும்பம் தான் லீபனோன் வனம். இந்த குடும்பத்துக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்கள் சொல்லாமா? நீங்கள் குடும்பமாக இன்னும் வரல அப்படி இருக்குது வச்சிங்களேன், இன்றைக்கே உபவாசம் பண்ணுங்க. என் குடும்பம் லீபனோன் வனமாக மாறின ஆண்டவரே, தேவனுக்கு சத்துருவாக இருக்கக்கூடாது, என் குடும்ப சபையில் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டுகிட்ட மன்றாடி கேளுங்க சகோதரிகளே. குடும்பமாய் வருவதுதான் ஆசீர்வாதம். அந்த புருஷன் பூர்ண புருஷனாக இருக்க வேண்டும். கர்த்தர் இப்படியாக ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். பரமபிதாவே, எங்கள் அன்புள்ள